ஹலோ ஆல், 7 ஆயிடுச்சு. நம்ம இப்போது செஷன் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ என் பேர் வந்துட்டு கேசவமூர்த்தி. திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட் பழனியில் தான் வந்துட்டு நம்ம சொந்த ஊர். ஓகேங்களா? நான் எக்ஸாக்டாக 4 இயர்ஸாக வந்துட்டு இந்த ட்ரேடிங் ஜேர்னியில் இருக்கேன். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் 1.5 இயர்ஸாக வந்துட்டு ஹார்மோனிக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதில் பெஸ்ட்டு ரிசல்ட் கிடச்சனால லாஸ்ட் 1 இயராக வந்துட்டு யூடியூப் சேனல் வந்துட்டு ரன் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? மேஜராக நீங்கள் நம்ம யூடியூப் சேனலில் இருந்து தான் வந்திருப்பீங்கன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். சம் பீப்புள்ஸ் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் ரெஃபர் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? நம்ம ஃபாலோ பண்ணுற ஹார்மோனிக் தான் நான் இப்போ கற்றுக்க போகிறோம். ஓகேங்களா? ஆனால் ஹார்மோனிக் மட்டும் கற்றுக்கிட்டா பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியும். ஆனால் மார்க்கெட் இன்டெப்த்தும் நம்ம கற்றுக்கணும். ஏன் மார்க்கெட் இன்டெப்த்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ட்ரேடிங் அப்படிங்கிறது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடு கட்டுற மாதிரி தான். ஸோ ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா அதுக்கு வாசக்கதவு இவ்வளோ தான் இருக்கணும், ஒரு ரூம் சைஸ் வந்துட்டு 10x10 இருக்கணும், கிச்சன்னா இந்த சைஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு அளவு இருக்குல்ல. கரெக்டு தானே? அந்த மாதிரி நம்ம ஒரு ட்ரேடிங்கோ இன்வெஸ்ட்மெண்ட்டோ பண்ணோம் அப்படின்னா அதில் நம்ம வீடு கட்டும்போது யூஸ் பண்ணுற கிச்சன், பெட்ரூம் இந்த மாதிரி இருக்கிற மாதிரி அதுலேயும் வந்துட்டு செக்டார்ஸ் இருக்கும். டைவர்சிஃபிகேஷன் பண்ணணும். நிறைய விதமான இன்வெஸ்ட்மெண்ட் வழிகள் இருக்குது, வேஸ் இருக்குது. ஸோ என்னென்ன வழிகளை நம்ம இன்வெஸ்ட் பண்ணணும், எதெல்லாம் சேஃபாக இருக்கும், ஸோ இது மாதிரி ஒரு டீட்டெயிலான அனலைசிஸ் பண்ணணும். ஸோ இது மாதிரி டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு மார்க்கெட்டை பற்றி கிளியராக தெரிஞ்சிருக்கணும். அதை விட வந்துட்டு மார்க்கெட்டில் இருக்கிற கேண்டில்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி தானே இருக்கும், கேண்டில்ஸ் இருக்கும் அந்த மாதிரி. அப்போ இந்த கேண்டில்ஸ் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது ஒரு ரெட் கேண்டில் மேலே போகும்போது க்ரீனில் ஃபார்ம் ஆகுது, கீழே வரும்போது ரெட்டில் ஃபார்ம் ஆகுது, இது மட்டும் தான் நமக்கு தெரியும். ஆனால் ஒவ்வொரு கேண்டில்குள்ளேயும் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டோரி இருக்கும். நீங்கள் ஒரு கேண்டில் பார்க்கும்போது அந்த கேண்டில்குள்ளே என்னென்ன ஸ்டோரி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அந்த அளவுக்கு நீங்கள் மேலே வரும்போது தான் நீங்கள் இண்டிபெண்ட்டாக ட்ரேட் பண்ண முடியும், யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல். ஓகேங்களா? இப்போ வரைக்கும் நம்ம யாராச்சும் ஒரு மென்டர்ஷிப் எடுத்தோ இல்லை யாராச்சும் யூடியூப் சொல்கிறத வச்சோ தான் நம்ம பை அண்ட் செல் வாட் எவர் பண்ணிகிட்ருக்கோம். கரெக்டு தானே? பட் ஆனால் எவ்வளோ நாளைக்கு அப்படி பண்ணிகிட்டு இருக்க முடியும்? கண்டிப்பாக ரொம்ப நாளைக்கு பண்ண முடியாது. அதே போல் யாருமே ரொம்பவும் ஓப்பனாகவும் வந்துட்டு சொல்லியும் தரமாட்டாங்க. ஓகேங்களா? அப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிறோம், நம்ம எந்த அளவுக்கு நம்மளோட ட்ரேடிங் நாலேஜை வந்துட்டு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் கரியர் ஆகட்டும், ட்ரேடிங் கரியர் ஆகட்டும் ரொம்பவே க்ரோவாக வந்துட்டு இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அந்த ஒரு மைண்ட் செட்டில் ஓப்பன் பண்ணது தான் இந்த கோர்ஸ். ஓகேங்களா? பொதுவாகவே இந்த கோர்ஸ் நீங்கள் இந்த அமௌண்ட்டில் வேறு எங்கேயுமே நீங்கள் கற்றுக்க முடியாது. ஸோ நான் ஃபேஸ் பண்ண இஷ்யூ ஸ்டார்டிங்கில் பிகினிங் ஸ்டேஜில் வந்துட்டு மணி இல்லாமல் இருந்தது தான். ஸோ அதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு நான் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான் கொடுத்துட்ருக்கேன்னு நம்புகிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் ட்ரேடிங் அப்படிங்கிறது நம்ம பேசிக்காக ஒரு வீடு கட்டுற மாதிரி ரொம்ப ரொம்ப பார்த்து பொறுமையாக தான் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ மார்க்கெட்டில் நம்ம உள்ளே வந்திருக்கோம், நீங்கள் வாட் எவர் இப்போ குரூப்பில் இருக்கிற 20 பேரும் வந்துட்டு ட்ரேடிங் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் உள்ளே வந்திருக்கோம். கரெக்டு தானே? ட்ரேடிங்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் உள்ளே வந்திருக்கோம். ஆனால் அதுக்கு முன்னாடி இப்போ அந்த உள்ளே வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சு நம்ம அது மட்டும் நினச்சா பத்தாது, நம்ம இதை சம்மந்தமாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு. ஓகேங்களா? இப்போ நம்ம லேர்னிங் பீரியடில் இருக்கோம். இது வரைக்கும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க, ட்ரேடிங் பண்ணியிருப்பீங்க, அதில் உங்களுக்கு ப்ராஃபிட்டும் கிடச்சிருக்கும், லாஸும் கிடச்சிருக்கும். லாஸ் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பார்ட் தான். ஓகேங்களா? அப்போ இது ரெண்டுமே நீங்கள் அனுபவப்பட்டிருப்பீங்க. ஓகே, இன்ன வரைக்கும் நடந்ததை மறந்துடுங்க. கோர்ஸ் முடிக்கிற வரைக்கும் நம்ம லைவ் ட்ரேடிங் போகக்கூடாது. லைவ் ட்ரேடிங் இல்லை. நான் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்கும்போதும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிஸில் வந்துட்டு ரிஸ்க் ரிவார்ட்லாம் சொல்லிடுவேன். ரிஸ்க் என்ன இருக்குது, ரிஸ்க் எவ்வளோ எடுக்கணும் அப்படிங்கிறது. அந்த மாதிரி கம்ப்ளீட் ஸ்ட்ராட்டஜியை வந்து நம்ம லேர்ன் பண்ணும்போது நானே சொல்லுவேன், ஓகே இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு நீங்கள் மார்க்கெட்டில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவேன். அப்போ மட்டும் என்ன பண்ணணும், நீங்கள் லைவ் ட்ரேடிங் பண்ணணும். உங்களுக்கு தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு ஹார்மோனிக் தெரியும், ஆல்ரெடி நீங்கள் ஹார்மோனிக் லேர்ன் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் இப்போ ட்ரேட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ட்ரேட் பண்ணுங்கள், அது உங்களோட விஷயம். என்னோடய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிக்குள்ளே வந்திருக்கீங்க. ஸோ அதை ஃபுல்லாக கற்றுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ட்ரேடிங் ப்ரொஃபஷ்னல் வந்துட்டு
ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும் கண்டிப்பாக. அந்த கோர்ஸ் முடிச்சுட்டு போய் நீங்கள் ட்ரேட் பண்ணுறதுக்கும் இதுக்கு முன்னாடி நீங்கள் ட்ரேட் பண்ணதுக்கும் வித்தியாசங்கள் வந்துட்டு உங்களால் கண்டிப்பாக ஃபைண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ வந்துட்டு உங்கள் கிட்ட கையில் ஒரு 2 லட்சம் இருக்கலாம். இந்த 2 லட்சத்தில் வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டோ ட்ரேடிங்கோ நாளைக்கு நம்ம பண்ண முடியுமா? நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே பண்ணலாமா? சொல்லுங்கள். 2 லட்சம் எங்கள் கையில் இருக்குது. நாளைக்கு அதை கொண்டு போய் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டோ இல்லை ட்ரேடிங்கோ பண்ணலாமா, பண்ண முடியாதா? முடியும். ஆனால் என்னோடய ஒப்பீனியன் படி வந்துட்டு நோ, பண்ணக்கூடாது. ஓகேங்களா? பொதுவாகவே நம்ம ஷேர் மார்க்கெட்டில் என்ன பண்ணுவோம்? ஒரு பர்டிகுலர் கம்பெனியோட ஸ்டாக்கை வந்துட்டு பை பண்ணுவோம். அதை வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு ஹோல்டு பண்ணுவோம். லாஸ் ஆர் ப்ராஃபிட் நம்ம செல் பண்ணிவிடுவோம். இதுதான் நம்ம சைக்கிளாக பண்ணிகிட்ருக்கோமா? கரெக்டு தானே? இதை தான் வந்துட்டு ஒரு சைக்கிளிங் மெத்தடில் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இதில் வர்ற அந்த பிஎன்எல் தான் வந்துட்டு நம்மளோட ஃபுல் ட்ரேடிங் செட்டப்பாக இருக்கும். கரெக்டு தானே? ஸோ இந்த பை அண்ட் செல் ஹோல்டுக்கு நீங்கள் ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அந்த மெத்தட் தான் உங்களோட ட்ரேடிங் செட்டப். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ட்ரேடிங் செட்டப்பை தான் பில்ட் பண்ண போகிறோம். பில்ட் பண்ணிவிட்டு எந்த அளவுக்கு அக்யூரஸாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு நம்ம லேர்னிங் பீரியடில் இருக்கோம். ஓகேங்களா? இப்போ ஒரு ஸ்டாக்கை நம்ம பை பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்டாக்கில் நீங்கள் பை பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக்கில் நீங்கள் எந்த இடத்துல என்ட்ரி ஆகணும், எவ்வளோ தூரம் அதை ஹோல்டு பண்ணணும், மீன்ஸ் டார்கெட், எந்த இடத்துல வெளியே வரணும், இட் மீன்ஸ் டார்கெட் ஆர் ஸ்டாப் லாஸ் ரெண்டுக்குமே பொருந்தும். ஓகேங்களா? ஏன்னா நம்ம ஒரு ஸ்டாக்கில் என்ட்ரி ஆகிறோம், அந்த ஸ்டாக் வந்துட்டு நம்ம 10% டார்கெட் வச்சு நம்ம போகணும்னு வெயிட் பண்ணுவோம். அங்கே போயிடுச்சுன்னா நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வருவோம். ஓகேங்களா? ஆனால் இங்கே நினச்சது, அதாவது நம்ம என்ட்ரி எடுத்த ஸ்டாக்கு வந்துட்டு இங்கே போகலாம், இல்லை மார்க்கெட் ரிவர்சல் ஆகிறதுனால ஏதாச்சும் சம் சுச்சுவேஷன் நியூஸ் வாட்டவர் நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம நினச்சதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் போகும். அப்போ போகும்போது நம்ம எந்த இடத்துல வெளியே வரணும் அப்படிங்கிறது தெரியணும். அப்போது இந்த 3 விஷயமும் உங்களுக்கு தெரில அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டாக்கை கண்டிப்பாக பை பண்ணக்கூடாது. கரெக்டு தானே? இந்த விஷயங்கள் தெரியாமல் நீங்கள் பை பண்ணிங்க அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வாங்கும்போது ஸ்டாக் வந்துட்டு ஒரு 100 ரூபா இருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு ஸ்டாக் மேலே போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்த்து வாங்கிடுவீங்க. வாங்கி கொஞ்ச நாள்லேயே வந்துட்டு இந்த ஸ்டாக் 90 ரூபாய்க்கு வந்துடுவாங்க. ஓகேங்களா? இது காமனாக நடக்கிறது தான். நிறைய பேர்த்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இதுதான் நடந்திருக்கு. ஓகேங்களா? 90 ருபீஸ் போன உடனே வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, ஸ்டாக் இன்னும் கீழே போகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து அவங்க எக்ஸிட் ஆயிடுவாங்க. 90 ரூபாவில் வந்துட்டு எக்ஸிட் ஆயிடுவாங்க. ஆனால் 90 ரூபாய்க்கு போன ஸ்டாக் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஒரு மொமெண்டமில் என்ன ஆகும், மேலே 100 ரூபாய்க்கு போயிடும். ஸோ இது வந்துட்டு இவங்களோட அறியாமை தான். ஓகேங்களா? கம்ப்ளீட்டாக அறியாமை தான். ஸோ ஒரு ஸ்டாக் வந்துட்டு எந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ் பண்ணும், அது எப்படி வந்து மொமெண்டம் நடக்கும் அப்படிங்கிறத அவங்க கரெக்டாக படிக்கலை. ஸோ எதுக்காக இந்த 100 ரூபாயிலேருந்து ஸ்டாக் 90 ரூபாய்க்கு வந்தாங்க அப்படிங்கிற இந்த டெக்னிக்கல் நாலேஜ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அவங்க இந்த இடத்துல கண்டிப்பாக எக்ஸிட்டாக இருக்க மாட்டாங்க, அக்குமுலேட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? இன்னும் டெக்னிக்காக தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் 200 ரூபா வாங்கிக்கவே மாட்டீங்க, 90 ரூபா வர வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க. அப்போது இந்த 100 to 90 இந்த மொமெண்டமுக்கு காரணம் என்ன, இங்கே என்ன டெக்னிக்கல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ணணும். அப்படி லேர்ன் பண்ணிட்டோம் அப்படின்னா தேவையில்லாமல் அன்வான்டான பொசிஷனில் வந்துட்டு ஒரு ஸ்டாக்கை வாங்குறத உங்களால் கண்டிப்பாக தடுக்க முடியும். ஓகே? ஏன்னா நம்ம இப்போ கற்றுக்க போகிறது அந்த மாதிரி. புரியுதுங்களா என்ன சொல்ல வரோன்ட்டு? அப்போது இந்த 100 ரூபா to 90 ரூபாய்க்கு போகுது அப்படின்னா அதில் ஒரு டெக்னிக்கல் இருக்குன்னு சொன்னேன். அந்த டெக்னிக்கல் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்துட்டு அனலைசிஸ் பண்ணணும். ஸோ உங்களுக்கு தெரியும் அனலைசிஸ்னு என்னென்ன அனலைசிஸ் இருக்குது சொல்லுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச அனலைசிஸ் சொல்லுங்கள்.
எஸ் எஸ் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல். ஃபண்டமெண்டல் அனலைசிஸ்னால் என்ன? ஏதாச்சும் ஐடியா இருக்கா இருக்காச்சுக்கும்? எக்ஸாக்ட்லி. ஓகேங்களா? அப்போது நம்ம கம்பெனியோட அவங்க பண்ணுற பிஸ்னஸ்லேருந்து அவங்க பண்ணுற ப்ராஃபிட், அவங்க பண்ணுற லாஸ் வரைக்கும் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ இதை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேஸாக 2 வழி இருக்குது இந்த விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஒன்று நியூஸில் நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த கம்பெனி ஏதாச்சும் ஆர்டர்ஸ் கெட் பண்ணால் அதுவும் வரும். அந்த கம்பெனிக்கு ஏதாச்சும் பெனால்ட்டி வந்தாலோ இல்லை ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்தாலோ வாட் எவர் நடந்தாலும் வந்துட்டு நமக்கு நியூஸ் மூலமாக வந்துடும். அடுத்ததாக வந்துட்டு ஈவெண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்டாக் எடுக்கலாம். ஓகேங்களா? இப்போது டாடா மோட்டார்ஸ், இப்போ டாடா மோட்டார் ஷேர் ஓப்பன் பண்ண பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே கீழே போட்டிருக்காங்களா? இங்கே வந்து ஒரு தண்டர் மாதிரி சிம்பிள் இருக்கா? இங்கே ஈன்னு இருக்கா? இங்கே டிவிடெண்ட்னு இருக்கா? இது வந்து டிவிடெண்ட். அப்படிங்கிறது வந்து ஈவெண்ட்ஸ் அப்படின்னா இந்த கம்பெனிஸில் வந்துட்டு 3 months ஒன்ஸ் வர ரிசல்ட்ஸ். ஓகேங்களா? அப்போது இதுதான் ஈவெண்ட்ஸ். அந்த கம்பெனியோட ஈவெண்ட்ஸ் வச்சு அந்த ஃபண்டமெண்டல் வந்துட்டு நிர்ணயிக்கப்படும். கம்பெனி எப்படி இருக்குது, நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்களா இல்லையா அப்படிங்கிறது. அப்போது ஒரு கம்பெனிக்கு வர நியூஸ் அண்ட் அவங்களோட ஈவெண்ட்ஸை வந்துட்டு மானிட்டர் பண்ணுறது தான் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். ஓகேங்களா? அதே சமயத்தில் வந்துட்டு ஸோ இந்த ஈவெண்ட்ஸ் மூலமாகவும் இந்த நியூஸ் மூலமாகவும் கிடைக்கிற டேட்டாவை வந்துட்டு இம்பார்ட்டண்டான ஸ்பெசிஃபிக் பேராமீட்டர்ஸாக நமக்கு இருக்கும். பார்த்துருக்கீங்களா பேராமீட்டர்ஸ்? லைக் பி ரேஷியோ, ROC. இந்த டேட்டாலாம் பார்த்துருக்கீங்களா? இந்த மாதிரி பர்டிகுலர் பேராமீட்டர்ஸ் இருக்கும். இதெல்லாம் வச்சு தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கம்பெனியோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணுவோம். நீங்கள் மார்க்கெட்டில் போயிட்டு பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டாக? அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு டெக்னிக்கல் அனாலிசிஸ் தேவையில்லையா? ஹலோ, வேணும் கண்டிப்பாக. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இங்கே சொன்ன சேம் ஸ்டோரி தான். இப்போ நம்ம ஒரு கம்பெனியை நம்ம இன்வெஸ்ட் பண்ணலான்னு பிளான் பண்ணுறோம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே என்னை பொறுத்த அளவுக்கு வந்துட்டு மினிமம் மோர் தென் 5 years ஆகுது அந்த ஸ்டாக்கை வந்துட்டு நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு பார்க்கக்கூடாது. அப்போ அந்த 5 years போகும்போது கண்டிப்பாக நம்ம வாங்குகிற ப்ரைஸ் வந்து அதிகமாக தான் இருக்கும். அப்போ இதுக்கு நம்ம டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது கொஸ்டின் அப்படி தான் அதை ரைஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? அப்போது ஒரு ஸ்டாக்கை வந்துட்டு நம்ம ப்ராப்பராக டெக்னிக்கல் அனாலிசிஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்ம 100 ரூபாவில் வாங்கியிருக்க மாட்டோம், கண்டிப்பாக 90 ரூபா வாங்கியிருப்போம். அப்போ 90 ரூபாயிலிருந்து கரண்ட் பொசிஷனுக்கு நிறையா ப்ராஃபிட் இருக்குமா, இல்லை 100 ரூபாவில் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அப்போது நிறையா ப்ராஃபிட் இருக்குமா? அப்போது நம்ம ப்ராப்பராக ரிவர்சல் ஜோன்ஸை பார்த்து இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம அதிகப்படியான லாபத்தை வந்துட்டு லாங் டேர்ம்லேயும் பார்க்க முடியும், லாங் டைம்லேயும். கரெக்டு தானே? அப்போது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் சரி, நம்ம ட்ரேடிங் பண்ணாலும் சரி, ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ட்ரேடிங் பண்ணுறவங்க, ட்ரேடிங்னா யார்? ட்ரேடிங்னா என்ன? பொதுவாக ட்ரேடிங்னா என்ன? அவ்வளோதான். வாட் எவர் நீங்கள் அதை ஸ்டாக்னு நினச்சிக்காதீங்க, எந்த பொருளாக இருந்தாலும் சரி. இப்போது நார்மலாக ட்ரேடிங் கம்பெனிஸ் இருக்குது தெரியுமா? இப்போது மேனுஃபேக்சர் ஒருத்தராக இருப்பாங்க, ஆனால் வாங்கி விற்கிறவங்களாக தான் ஒருத்தர் இருப்பாங்க. கரெக்டாக தானே? ஸோ ஒரு பொருளை நம்ம வாங்கி விற்கிறது தான் ட்ரேடிங். ஸோ அதை தான் வந்துட்டு இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம பண்ண போகிறோம். அப்படி இந்த ட்ரேடிங் பண்ணுறவங்க வந்துட்டு அந்த ஸ்டாக்கை மேக்ஸிமம் வந்துட்டு ஒரு 6 months வச்சுருக்காங்கன்னு வைங்களேன்.
ஸோ ஜஸ்ட் ஒரு 6 மந்த் தான் வந்து இந்த ஸ்டாக்கை ஹோல்டு பண்ண போகிறாங்க. அப்போ அவங்க டெக்னிக்கலில் ஸ்ட்ராங்காக இருந்தால் போதும். இந்த 6 மந்த் வந்துட்டு சார்ட் எப்படிலாம் மொமெண்டம் ஆக வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ ட்ரேடர்ஸ்க்கு வந்துட்டு மோஸ்ட்டாக அந்த ஃபண்டமெண்டல்ஸ் வந்துட்டு அவங்க பார்க்க மாட்டாங்க. அது அக்ரி தான், ஓகேங்களா? அவங்களுக்கு ஃபண்டமெண்டல்ஸ் தேவையில்லை. அந்த பர்டிகுலர் டைம் பீரியடில் வந்துட்டு ஸ்டாக் எந்த மாதிரி மொமெண்டம் இருக்க சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணாலே போதுமானது. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறவங்க ஃபண்டமெண்டலும் அவங்கள்ட்ட கரெக்டாக இருக்கணும். அதே சமயத்தில் டெக்னிக்கலாகவும் வந்துட்டு அவங்க லேர்ன் பண்ணியிருக்கணும். அப்போது ஒரு ஸ்டாக்கை நம்ம பை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த எல்லா ஸ்டெப்பையும் நம்ம ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும். அப்படின்னா தான் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு கம்பெனியை வந்துட்டு நஷ்டம் ஆகாமல் நம்ம சூஸ் பண்ண முடியும், ஓகேங்களா? ஸோ இப்படியும் சூஸ் பண்ணாலும் நமக்கு அது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அது வந்துட்டு நார்மல் மார்க்கெட் அப்படிங்கிறது எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல், எந்த விதமான நியூஸும் இல்லாமல், எந்த விதமான மேனிப்புலேஷனும் இல்லாமல் வந்துட்டு நார்மலாக கம்பெனியோட டெவலப்மெண்ட்டையும் கம்பெனியோட நல்ல நல்ல விஷயங்கள், அதாவது ஈவெண்ட்ஸ் நல்லா கொடுக்குற, ரிசல்ட் நல்லா கொடுக்குற அந்த மாதிரி ஈவெண்ட்ஸை வச்சு மேலே போகிற கம்பெனிஸ் வந்துட்டு நார்மலாக போகிற மார்க்கெட். இல்லை கோவிட் டைமில் வந்துட்டு சடன் ஃபால் வந்துச்சு பார்த்தீங்களா? கோவிட் டைமில் இந்த தாலிபான் வார் நியூஸ் அப்போது, அதே சமயத்தில் வந்து ஐடி ரெசிஷன் அப்போ, இந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு மார்க்கெட் ஒரு அன்சர்டனிட்டி ஃபார்ம் ஆகி ஒரு ஹியூஜ் ஃபால் வந்துச்சு. அந்த மாதிரி டைமில் வந்துட்டு உங்களுக்கு ட்ரெண்டிங் மார்க்கெட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அப்போது ட்ரெண்டிங் மார்க்கெட் அப்படிங்கிறது வேறு, நார்மல் மார்க்கெட் அப்படிங்கிறது வேறு. அப்போது இந்த ஃபார்மெட் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நார்மல் மார்க்கெட்டில் தான் செட் ஆகும். ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜி மட்டும் கிடையாது, வேர்ல்டில் எங்கே போய் நீங்கள் ஸ்ட்ராட்டஜி கற்றுட்டு வந்தாலும் ட்ரெண்டிங் மார்க்கெட்டில் கண்டிப்பாக ஃபெயில் ஆகிடும். அப்போது மார்க்கெட் எந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம அனலைஸ் பண்ணணும். இது எல்லாமே வந்துட்டு இதில் நம்ம கற்றுப்போம். மார்க்கெட்டில் எப்போ நம்ம ட்ரேட் எடுக்கணும், எப்போ ட்ரேட் எடுக்கக்கூடாது, எந்த டைமில் எந்த மாதிரி ட்ரேட் பண்ண போகிறோம், கம்ப்ளீட் டேட்டாவையும் நம்ம கற்றுக்க போகிறோம் இந்த கோர்ஸ் மூலமாக, ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போ யூடியூப்பில் ஜஸ்ட்டு போயிட்டு நீங்கள் டுடே ஸ்டாக்ஸ் அப்படின்னு அடிச்சிங்க அப்படின்னா வாட் எவர் ஒரு சேனல்லேருந்து வந்துட்டு அவங்க குறிப்பிட்ட ஸ்டாக் வந்துட்டு அவங்களுக்கு எந்தெந்த ஸ்டாக்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணு தோணுமோ அந்த ஸ்டாக் ஒரு லிஸ்ட் எடுத்து, ஈவன் நம்ம சேனலில் கூட அப்படி தான் நம்ம சொல்லியிருப்போம், ஓகேங்களா? ஸோ இப்படி நீங்கள் தேடும்போது அதுதான் உங்களோட ஃபஸ்ட்டு ஸ்டெப். நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குள்ள வர்றீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணுற ஃபஸ்ட்டு ஸ்டெப் இது தான். ஸோ இங்கேருந்து தான் உங்களோட லேர்னிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும், கரெக்டாக? யூடியூப்லேருந்து தான் உங்களோட லேர்னிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். அப்போது அந்த பர்டிகுலர் யூடியூப் சேனல் ஃபஸ்ட்டு என்ன சொல்லி தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், கரெக்டு தானே? ஸோ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு ஸ்டாக் வந்துட்டு ஒரு 150 ரூபாவில் இருக்குது அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா? இந்த ஸ்டாக் வந்துட்டு மார்க்கெட்டில் அப்படி தொடர்ந்து கீழே வந்துகிட்டே இருக்காங்க. பர்டிகுலர் இடத்துல, அதாவது இந்த இடம் 100 ரூபான்னு வச்சுக்கோங்க. ஸோ 100 ரூபா வந்த உடனே வந்துட்டு ஸ்டாக் வந்துட்டு இதுக்கு கீழே போகாமல் இங்கேருந்து வந்துட்டு ஒரு மொமெண்டம் கொடுக்குறாங்க மேலே. அப்போது இந்த ஸ்டாக் வந்துட்டு இதுக்கு கீழே போகாமல் இந்த இடம் வந்துட்டு ஒரு சப்போர்ட்டாக நிற்கிது. அப்போது இந்த இடம் தான் வந்துட்டு இந்த ஸ்டாக்கோட சப்போர்ட் பாயிண்ட். இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு சொல்லி தருவாங்க யூடியூப்பில். நீங்கள் ஒரு ஸ்டாக் அனலைசிஸ் போட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு லேர்ன் பண்ணுற விஷயம் வந்துட்டு சப்போர்ட்டாக தான் இருக்கும். தென் இந்த ஸ்டாக் வந்துட்டு கண்டினியூவாக மேலே போகிறாங்க. மேலே போயிட்டு இந்த 200 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்க இந்த இடத்த. இப்போ 200 ரூபா போன உடனே வந்துட்டு வாட் எவர் ரீசன்ஸ்னால இந்த ஸ்டாக் வந்துட்டு திரும்பவும் கீழே வர்றாங்க. அப்போது இந்த ஸ்டாக்கை வந்துட்டு இந்த
200 அப்படிங்கிற ப்ரைஸை இந்த பிளேஸ் தாண்ட விடலை. அப்போ இந்த பிளேஸ் வந்துட்டு இந்த ஸ்டாக்கோட ரெசிஸ்டன்ஸ். இந்த விஷயத்தை தான் வந்துட்டு நம்ம முதல்ல நம்ம ஷேர் மார்க்கெட்லேருந்து கற்றுப்போம். ஓகேங்களா? இதை வச்சு தான் ஃபஸ்ட்டு நம்ம லேர்னிங் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு அடுத்தது இதுக்கோட அப்டேட்டை நம்ம கற்றுக்கணும்னு நினச்சோம் அப்படின்னா அடுத்து நமக்கு கிடைக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன். ஸோ ட்ரெண்ட் லைன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த வேர்ட்லேயே வந்துட்டு உங்களுக்கு ஆன்சரும் இருக்குது. ஒரு ட்ரெண்டை வந்துட்டு ஃபைன் பண்ணுற லைன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி வந்துட்டு திரும்பவும் இந்த ஸ்டாக் வந்து தொடர்ந்து கீழே வந்துட்டு இருக்குது. எக்ஸாக்டாக திரும்பவும் வந்துட்டு இந்த 100 ரூபாய் தொட்டோன்னே வந்துட்டு ஸ்டாக் கீழே போகாமல் ஸ்டாக் மேலே போகுது. அப்போது அகெயின் வந்துட்டு இந்த ஒரு சப்போர்ட் இங்கே ஒர்க் ஆகுது. இதே சப்போர்ட் தான் ஒர்க் ஆகுது. அப்போது 2க்கும் மேற்பட்ட தடவை ஒரு ஸ்டாக் வந்துட்டு சேம் பிளேசஸில் பட்டுட்டு ரிவர்சல் ஆகுது அப்படின்னா அந்த 2 சேம் பிளேஸஸையும் கனெக்ட் பண்ணி ஒரு லைன் ட்ராப் பண்ணோம் அப்படின்னா அதுதான் ட்ரெண்ட் லைன். அப்போ இதில் ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடைச்சதா உங்களுக்கு? அப்போ திரும்பவும் இந்த ஸ்டாக் வந்துட்டு இங்கே மேலே போனால் என்னாகும்? திரும்ப கீழே வரும். இப்படி கீழே வந்துச்சு அப்படின்னா இது வந்துட்டு ஒரு ட்ரெண்ட் லைன் தான். இது வந்துட்டு சப்போர்ட்டுக்கான ட்ரெண்ட் லைன், இது ரெசிஸ்டண்ட்டுக்கான ட்ரெண்ட் லைன். இப்போ நமக்கு ஒரு சைக்கிள் இப்படி கிடச்சிருச்சு அப்படின்னா திரும்பவும் இந்த ஸ்டாக் வந்துட்டு இந்த 100 ரூபாய்க்கு வரும்போது இல்லை வாங்குவோமா, பை பண்ணுமா? இந்த இடத்துல பை பண்ணலாமா? இந்த இடத்துல பை பண்ணிவிட்டு இந்த இடத்துல செல் பண்ணலாமா? அப்போ நீங்கள் மார்க்கெட்டில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கற்றுக்கிற ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை பயன்படுத்தி யூஸ் பண்ணுற இந்த டெக்னிக் தான் நீங்கள் ஃபஸ்ட்டு கற்றுப்பீங்க. இதுதான் வந்துட்டு எல்லாருமே கற்றுப்போம். கரெக்டு தானே? ஸோ இதை விட அதுக்கப்புறம் இதையும் கண்டுபிடிச்சிட்டிங்க. ஆனால் சில சமயத்தில் அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்துட்டு மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணாமல் மேலே கீழே அந்த மாதிரி போயிடும். ஸோ அந்த மாதிரி சமயத்தில் அகெயின் நீங்கள் போயிட்டு மார்க்கெட்டில் தேடினீங்க அப்படின்னா அடுத்து உங்களுக்கு கிடைக்கிறது வந்துட்டு பிவோட் இண்டிகேட்டர்னு கிடைக்கும். ஸோ பிவோட் இண்டிகேட்டர் அப்படின்னா இதுவும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்துட்டு ஒர்க் ஆகும். ஸோ பிவோட் பொறுத்த அளவுக்கும் ஸோ இதில் வந்துட்டு உங்களுக்கு மேலே 3 லைன் இருக்கும், அதே சமயத்தில் கீழே 3 லைன் இருக்கும், சென்டரில் வந்துட்டு பிவோட் பாயிண்ட் இருக்கும். இதுதான் வந்துட்டு உங்களுக்கு பிவோட் பாயிண்ட்டாக இருக்கும். இதுக்கு மேலே இருக்கிறது ரெசிஸ்டன்ட் 1, ரெசிஸ்டன்ட் 2, ரெசிஸ்டன்ட் 3ன்னு இருக்கும். இங்கே வந்துட்டு சப்போர்ட் இருக்கும். சப்போர்ட் 1, சப்போர்ட் 2, சப்போர்ட் 3. இதுதான் வந்துட்டு இண்டிகேட்டர் இருக்கும். ஒன்ஸ் வந்துட்டு நீங்கள் இண்டிகேட்டரில் போயிட்டு பிவோட் இண்டிகேட்டர் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் சார்ட்டில் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ஃபார்மட் அப்படியே உங்களுக்கு உங்களோட சார்ட்டில் அப்ளை ஆகிடும். சார்ட்டில் அப்ளை ஆகும்போது வந்துட்டு மார்க்கெட் இந்த பர்டிகுலர் பிளேசஸில் ஏதாச்சும் ஒரு பிளேஸஸ் ரன் ஆகிட்டு இருப்பாங்க. இப்போ வந்துட்டு இந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு மேலே போயிட்டுருக்கு வச்சுக்கோங்க. ஒன்ஸ் வந்துட்டு இந்த பிவோட் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து திரும்ப ரீடெஸ்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா அப்போது வந்துட்டு என்னாகும், இந்த இடத்துல மார்க்கெட் வந்துட்டு மேலே மொமெண்டம் கொடுப்பதற்கான சான்சஸ் ஹையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, எல்லோரும் பை பண்ணுவாங்க. இல்லை மார்க்கெட் வந்துட்டு இந்த இடத்துக்கு இங்கிருந்து போயிட்டு இந்த இடத்துல மறுபடியும் கீழே வர ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இங்கே வந்துட்டு நமக்கு மார்க்கெட் கீழே போகுதுன்னு சொல்லி போட்டு எல்லாருமே செல் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான் அடுத்து உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி கிடைக்கும், பிவோட் ஸ்ட்ராட்டஜி கிடைக்கும். இதுவும் வந்துட்டு உங்களுக்கு பர்ஃபெக்டாக அந்தளவுக்கு உங்களுக்கு அக்யூரஸியாக இருக்காது. அப்போ இதுவும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்ப்பீங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது அந்தளவுக்கு அக்யூரஸியாக இல்லை அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மார்க்கெட்டில் வந்துட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தேடுவோம். அப்படி நெக்ஸ்ட்டு நம்ம மார்க்கெட்டில் தேடும்போது நமக்கு ஸ்மார்ட் மணி கான்செப்ட்ஸ் கிடைக்கும். ஸ்மார்ட் மணி கான்செப்ட் என்ன அப்படி பார்த்தீங்க அப்படின்னா சப்ளை ஜோன், டிமாண்ட் ஜோன் அப்படிங்கிறத பேஸ் பண்ணி ஒர்க் ஆகும். சேம் அதையும் தான் இதுவும் வந்துட்டு இன்டெரக்டாக என்ன ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஆனால் இதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கொஞ்சம் அக்யூரசி இருக்கும். ஓகேங்களா? இங்கே நம்ம என்ட்ரி எடுக்கிறதுக்கும் சரி, நம்ம எக்ஸிட் ஆகிறதுக்கும் சரி ஒரு ப்ராப்பரான
ஒரு ரீசன்ஸ் அண்ட் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. அதனால் எஸ்எம்சியும் வந்துட்டு நமக்கு ஓரளவுக்கு ப்ராஃபிட்டபுளாக தான் இருக்கும். ஓகேங்களா? சப்ளை அண்ட் டிமாண்ட் ஜோனை பேஸ் பண்ணி இந்த கான்செப்ட்ஸ் ஃபுல்லாக சொல்லி தருவாங்க. ஓகேங்களா? அடுத்ததாக இதுக்கும் மேலே என்ன இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணும்போது நமக்கு பேட்டர்ன்ஸ் மெத்தட்ஸ் கிடைக்கும். பேட்டர்ன் ஸ்ட்ராட்டஜி. பேட்டர்ன் ஸ்ட்ராட்டஜி பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு 2 விதமான பேட்டர்ன் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களுக்கு கண்டினியூ பேட்டர்ன். செகண்ட் வந்துட்டு உங்களுக்கு ரிவர்சல் பேட்டர்ன். ஸோ கண்டினியூ பேட்டர்னுக்கு வந்து இன்னொரு நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஆக்ஷன் சொல்லுவாங்க. ப்ரைஸ் ஆக்ஷன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹலோ, ஸோ ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடிங் பொறுத்தளவுக்கும் உங்களுக்கு இதில் வந்து நிறைய டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸ் கிரியேட் ஆகும். ஓகேங்களா? அதில் வந்துட்டு அதோட சேஃபை வச்சு குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷனில் ட்ரையாங்கிள் பேட்டர்ன், ஃப்ளாக் பேட்டர்ன், ஓகேங்களா, பெனட் பேட்டர்ன், கப் அண்ட் ஹேண்டில் பேட்டர்ன், இந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேட்டர்ன்ஸ் வந்துட்டு அந்த ஃபார்ம் ஆகிற ஸ்ட்ரக்சரை பொறுத்து நேம் வச்சுருப்பாங்க. இப்போ ட்ரையாங்கிள் பேட்டர்ன் அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி தான் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? இன்னும் அக்யூரேட்டாக வரைஞ்சோம் அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும். இந்த மாதிரி தான் உங்களுக்கு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த ட்ராயிங்கில் உங்களுக்கு எது ஒரு ஐடியா கிடைக்குது? இந்த ட்ராயிங் பார்த்து என்ன ஒரு ஐடியா கிடைக்குது உங்களுக்கு? சொல்லுங்கள். இப்போ வந்துட்டு ஸ்டாக்குங்க நானே சொல்கிறேன் பார்த்துங்க. ஸ்டாக் வந்துட்டு மேலே போகிறாங்க. மேலே போயிட்டு இப்படி தான் ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? நம்ம ஃபார்ம் ஆனதுக்கப்புறமா தான் அதை ட்ரா பண்ணவே முடியும். ஓகே, இப்போ பாருங்கள், இது மேலே வந்துட்டு இருக்கிறது என்ன சொல்லியிருக்கேன்? ஒரு ப்ரைஸுக்கு மேலே இருக்குது அப்படின்னா அதுக்கு பேர் என்ன? ப்ரைஸுக்கு மேலே இருக்கிறதுக்கு பேர் என்ன? இதான் ப்ரைஸ். ரெசிஸ்டன்ஸ். ப்ரைஸுக்கு கீழே இருக்கிறதுக்கு பேர் சப்போர்ட். இப்போ ப்ரைஸில் அதாவது ரெசிஸ்டன்ஸில் அதிகமாக டச் எடுத்திருக்கா இல்லை சப்போர்ட்டில் அதிகமாக டச் பண்ணியிருக்கா பாருங்கள். ஈக்குவலாக இருக்குது. எக்ஸாக்ட்லி. ஓகேங்களா? ஈக்குவலாக வந்து டச் பண்ணியிருக்கு. ஆனால் டச் பண்ணுற பிளேசஸ் பாருங்கள். ஸோ இந்த இடத்த வந்துட்டு 100 வச்சுக்கலாம். ஓகேங்களா? அப்போது இங்கேயும் 100 டச் பண்ணியிருக்கு, இங்கேயும் 100 டச் பண்ணியிருக்கு, இங்கேயும் 100 டச் பண்ணியிருக்கு. கரெக்டு தானே? ஆனால் இங்கே பாருங்கள், இந்த ப்ரைஸ் வந்துட்டு ஒரு 50 ரூபா, இந்த ப்ரைஸ் வந்துட்டு ஒரு 60 ரூபா, இந்த ப்ரைஸ் வந்துட்டு ஒரு 70 ரூபா. அப்போது இங்கே சப்போர்ட் எடுத்த இடம்லாம் வேறு பிளேசஸில் இருக்கா? கரெக்டாக? சப்போர்ட் எடுத்த பிளேசஸ்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட் பிளேசஸில் இருக்குது, டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸில் இருக்குது. கரெக்டாக? அப்போது இதில் வந்துட்டு நம்ம ஒரு பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ ஒரு டெஸ்க் இருக்குது. இந்த டெஸ்க் வந்துட்டு ஒரு 10 பேர் வெயிட் தாங்கும். அதே போல் வந்துட்டு ஒரு 10 பேர் வந்துட்டு அது மேலே ஏறிருக்காங்க. 10 பேர் வந்துட்டு என்ன பண்ணியிருக்காங்க? அந்த டெஸ்க் மேலே ஏறிருக்காங்க. அந்த டெஸ்க் என்ன பண்ணும்? தாங்கிக்குமா? தாங்கிக்குள்ள 10 பேர் இருந்தாங்க அப்படின்னா, ஏன்னா அதோட கெப்பாசிட்டி வந்துட்டு 10 பேர் தாங்கிறது தான். அப்போ என்ன பண்ணும்? 10 பேர் ஏறி நிற்கும்போது அந்த டெஸ்க் வந்து தாராளமாக ஸ்டடியாக இருக்கும். இதே இந்த 10 பேரும் அந்த டெஸ்க் மேலே ஏறி குதிச்சாங்கன்னா என்னாகும்? என்னாகும்? தாங்க முடியல, லைட்டாக வளைஞ்சு உடஞ்சிரும். கரெக்டாக? டெஸ்க் வந்துட்டு உடஞ்சிரும்ல. ஸோ சேம் கான்செப்ட் தான் இங்கேயும். இப்போ வந்துட்டு
ஒரே ப்ரைஸை வந்துட்டு ஆல்மோஸ்ட் 3 தடவை வந்து டச் பண்ணிருச்சு. ஆனால் இங்கே சப்போர்ட் ஆத பிளேசஸ்லாம் வேறு மாதிரி இருக்குது. அப்போது ஒரே இடத்த வந்துட்டு ஒரு ப்ரைஸ் வந்துட்டு தொடர்ந்து டச் ஆகும்போது இந்த பிளேஸோட வீக் ஆகும். வீக் ஆகும்போது ஏதாச்சும் ஒரு சமயத்தில் இந்த உடஞ்சிரும். இந்த இடத்துல இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து உடஞ்சிரும். அப்போ உடையும் போது வந்துட்டு இங்கே வந்துட்டு ஒரு ஆக்ஷன் நடக்குது. ஓகேங்களா? இங்கே வந்துட்டு நம்ம பை ஆர் செல் வாட் எவர் பண்ணுவோம். ஓகேங்களா? இதை கீழே விழுந்து தான் இங்கே செல் பண்ணுவோம். இங்கே மேலே இங்கே வந்து பை பண்ண போகிறோம். அப்போது இங்கே உடையும் போது ஒரு ஆக்ஷன் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு பேர் தான் ப்ரைஸ் ஆக்ஷன். ஒரு ப்ரைஸில் வரப்போகிற ஆக்ஷன் தான் வந்துட்டு ப்ரைஸ் ஆக்ஷன். இந்த நான் உடஞ்சிக்க டிராயிங் பேர் வந்துட்டு அசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன். ஓகேங்களா? இதே போல் வந்துட்டு டிசெண்டிங் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்குது, சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்குது. ஃப்ளாகில் பார்த்திங்க அப்படின்னா புல்லிஷ் ஃப்ளாக், பேரிஷ் ஃப்ளாக் இருக்குது. பெனட்லேயும் வந்துட்டு புல்லிஷ் பெனட், பேரிஷ் பெனட் இருக்குது. அப்புறம் ஃபாலிங் வேஜ், அப்புறம் வந்துட்டு இந்த மாதிரி நிறையா வந்துட்டு உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் மெத்தட்ஸ் இருக்குது. இதெல்லாமே நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் கோர்ஸ் படிக்கும்போது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? நம்ம ஹார்மோனிக் படிக்கும்போது இன் பிட்வீனில் ஒரு 20-30 மினிட்ஸ் வந்துட்டு நம்ம ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றியும் லைட்டாக பார்ப்போம். ஓகேங்களா? இப்போ நம்ம ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் எப்படி வந்துட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் ஒர்க் ஆகுது அப்படின்னு. அப்போது இந்த ஒரு பிரேக் அவுட் இங்கே நடக்குது பார்த்தீங்களா? ஒரு இங்கே வந்துட்டு ப்ரைஸ் வந்துட்டு இந்த இடம் உடையுது. இந்த இடம் உடையிறதுக்கு பேர் வந்துட்டு பிரேக் அவுட். இந்த இடம் உடஞ்சிட்டு திரும்ப பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மோஸ்ட் ஆஃப் ஸ்டாக் வந்துட்டு திரும்பவும் இந்த இடத்த ஒன்ஸ் டச் பண்ணிட்டு தான் மேலே போவாங்க. அப்போது இந்த திரும்ப வந்து டச் பண்ணுற ஆக்ஷனுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட். அப்போது இந்த கம்ப்ளீட் ஆக்ஷனுக்கு பேர் தான் ப்ரைஸ் ஆக்ஷன். அப்போது ஒரு ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படிங்கிறது சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ், பிரேக் அவுட் அண்ட் ரீடெஸ்ட். இந்த 4 விஷயங்களை பேஸாக வச்சு தான் ஒர்க் ஆகும். இந்த 4 விஷயங்கள் தான் ஃபாலோ பண்ணுவாங்க அதில். ஆனால் அதில் ஃபாலோ பண்ணுற பிளேசஸ், ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்து அவங்களோட ரிஸ்க், ரிவார்ட் அண்ட் ப்ராஃபிட் எல்லாமே மாறும். புரிஞ்சுங்களா? இப்போ வந்துட்டு ப்ரைஸ் ஆக்ஷன் அப்படின்னா அதுக்கான ஒரு ஐடியா கிடச்சிங்களா உங்களுக்கு என்ன அப்படின்ட்டு? டவுட் ஆக்குங்களா இன்னும் ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி? ஓகே, அடுத்ததாக வந்துட்டு நம்ம படிக்க போகிறது ரிவர்சல் பேட்டர்ன். ஸோ இந்த ரிவர்சல் பேட்டர்னில் என்ன பெனிஃபிட், ஏன் வந்துட்டு நம்ம ரிவர்சல் பேட்டர்ன் மட்டுமே கற்றுக்கணுமா அப்படின்னு கேட்டால், இப்போ ஒன்று இதே தான் சேம் பிக்சரை வச்சே நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ ப்ரைஸ் ஆக்ஷன் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த இடத்துல கீழே போய் ரீடெஸ்ட் பண்ண இவங்க பை பண்ணிடுவாங்க. பை பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க ரேண்டமாக தான் வந்துட்டு ஒரு டார்கெட் செட் பண்ணுவாங்க. ஒரு 10% இந்த ஸ்டாக்கில் கிடைச்சா போதும், ரிஸ்க் வந்துட்டு ஒரு 2% வச்சுட்டு ஒரு 10% கிடைச்சா போதும், இல்லை 5% வச்சுட்டு இந்த மாதிரி தான் வந்துட்டு 1:2 இந்த மாதிரி தான் போவாங்க. கரெக்டு தானே? ட்ரேடிங் பொறுத்தளவுக்கும் 1:2, 1:3 அந்த மாதிரி தானே போவாங்க. ஸோ இந்த மாதிரி கொடுக்கும்போது இவங்களுக்கு ஒரு ப்ரிடிக்ஷன் மட்டும் தான் கிடைக்கும். கரெக்டாக இவங்க ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க ஸ்டாக் வந்து இந்த அளவுக்கு போகலாம், இது கீழே வராமல் போகலாம் அப்படின்னு ஒரு ப்ரிடிக்ஷன் தான் பண்ணுறாங்க, ஒரு கணிப்பு மட்டும்தான். ஓகேங்களா? ஆனால் நம்மளோட ரிவர்சல் பேட்டர்ன் பொறுத்தளவுக்கும் இங்கே நம்ம ஜோன் மார்க் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்கு கீழே போக மாட்டாங்க. எந்த அளவுக்கு போக மாட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80% போக மாட்டாங்க. 80% நம்ம படிக்க போகிற லெவலுக்கு கீழே ஸ்டாக் போகவே மாட்டாங்க. இது நீங்கள் நம்ம பப்ளிக்கான டெலகிராம் சேனலில் கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். நிறையா ஸ்டாக் வந்துட்டு கண்டிப்பாக அதை ரெஸ்பெக்ட் பண்ணி கொடுப்பாங்க. சில ஸ்டாக்ஸ் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே போவாங்க. அதுக்கான ரீசன்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு வந்துட்டு நம்ம இன்பிட்வீன் கோர்சஸ் பார்க்கும்போது இன்னும் டீட்டெயில்டாக பேசலாம் அதை பற்றி. ஓகேங்களா? ஏன் இந்த அக்யூரசி கிடைக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுதான் ரிவர்சல் ஜோன். இதே வந்துட்டு மேலே இருக்குது அப்படின்னா நம்ம ஒரு டிராயிங் வரைஞ்சிட்டு, நீங்கள் கற்றுக்கிறதுக்கப்புறம் ஒரு டிராயிங் வரைஞ்சிட்டு நீங்கள் வந்துட்டு ஓப்பனாக சொல்லலாம், யார்கிட்ட வேணால் சொல்லலாம், ஸ்டாக் பாரு இந்த ஸ்டாக் வந்துட்டு இந்த ப்ரைஸுக்கு மேலே போகாது அப்படின்னு அவங்கள்ட்ட நீங்கள் பெட் கட்டி கூட சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு அக்யூரசி கண்டிப்பாக இருக்கும். மிச்சம் இருக்க 20% என்ன ப்ரோ, ஏன் ப்ரோ வந்துட்டு இந்த 20% நமக்கு அக்யூரசி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இங்கே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸில் பார்த்தோம்ல, என்ன பார்த்தோம்? நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் பார்த்தோமா? இந்த நியூஸ் அண்ட் ஈவெண்ட்ஸ் வர சமயத்தில் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸை டிபெண்ட் பண்ணி, இந்த நியூஸ் வந்துட்டு பாசிட்டிவ் நியூஸா இல்லை நெகட்டிவ் நியூஸா அப்படிங்கிறத பொறுத்து அந்த ஸ்டாக்கோட மொமெண்டம் இருக்கும். ஓகேங்களா? அப்போது அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கால் எடுத்தோம் அப்படின்னா அதுக்கு நம்ம சீக்கிரமாக சக்ஸஸ் ஆகிடும். ஒருவேளை நம்ம ஒரு பைக்கில் எடுத்திருக்கோம், வர நியூஸ் வந்துட்டு
என்னாச்சு? நெகட்டிவ் நியூஸாக போயிடுச்சு என்ன ஆகும்? இல்லை ஏர்னிங்ஸ் வந்துட்டு தப்பாக கொடுத்துட்டாங்க, அது போன டைம் விட கம்மியாக கொடுத்தா என்ன ஆகும்? ஸ்டாக் வந்து மேலே போகுமா, கீழே போய் ஸ்டாப் லாஸ் அடிக்கும்? கரெக்டு தானே நான் சொல்கிறது? என்ன ப்ரோ, கரெக்டாக தானே ப்ரோ? சார் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி எடுக்கும்போது ரிசல்ட் முடிஞ்சு எடுக்கிறது தான் சார் நல்லது. இல்லை சார், அதை நம்ம படிப்போம் ஓகேங்களா. ரிசல்ட் வரும்போது நம்ம எப்படி ட்ரேட் பண்ண போகிறோம் எல்லாமே நம்ம படிப்போம் ஓகேங்களா. நான் இப்போ உங்களுக்கு புரிஞ்சல ப்ரோ, இப்போ எதனால் வந்துட்டு 20% வந்து நமக்கு லாஸ் இங்கே கிடைக்கிது அப்படின்ட்டு, ஸ்ட்ராட்டஜி வந்துட்டு அக்யூரசி கிடைக்கல அப்படின்ட்டு. அப்போது நமக்கு இந்த 20% அதாவது ஃபெயில் ஆகிற காரணம் வந்துட்டு அந்த ட்ரெண்டு தான். ஸோ மார்க்கெட் ட்ரெண்டு தான் வந்துட்டு இந்த 20% ஃபெயில் பண்ணுது. மற்றபடி உங்களுக்கு 80% சக்ஸஸ் மட்டும் தான் கிடைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி பொறுத்தளவுக்கு. நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ட்ரேடை தைரியமாக வந்துட்டு இன்னொருத்தவங்க சொல்லலாம், நான் இந்த இடத்துல இந்த ப்ரைஸில் ட்ரேட் எடுத்திருக்கேன் அப்படின்னு. இது மாதிரி யாருமே சொல்ல முடியாது. இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுறவங்களும் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லவே முடியாது. யார்ட்டையுமே இந்த ப்ரைஸில் மேலே போகும் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா எல்லாருமே இந்த ஸ்ட்ராட்டஜி தவிர மற்றவங்க ஃபாலோ பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்கும்போது ஒரு ப்ரிடிக்ஷன் பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, இப்போ அக்யூரேசினா என்ன சொல்லுங்கள் யாராச்சும் ஒருத்தங்க. அக்யூரேசினா என்ன? closeness to the value. அக்யூரேசி மீன்ஸ் இப்போ வந்துட்டு நம்ம ஒரு 10 ட்ரேட் பண்ணுறோம் கரெக்டாக, 10 ட்ரேட் பண்ணுறோம். 10 ட்ரேடில் 8 to 9 ட்ரேட் வந்துட்டு நமக்கு பாஸ் ஆகுது. இப்போ இதில் அக்யூரேசி என்ன? 80%. எஸ், 80 to 85% வந்து நமக்கு அக்யூரசி இருக்கும். கரெக்டுங்களா? இதுவும் அக்யூரசி தான் ஓகேங்களா. அட் த சேம் டைம் இப்போ நம்ம இங்கே வந்துட்டு என்ட்ரி எடுக்க போகிறோம். நம்ம வந்துட்டு இப்போ 90 ரூபாவில் என்ட்ரி எடுக்க போகிறோம் வைங்களேன். ஸ்டாக் வந்துட்டு கரெக்டாக 90 ரூபாவில் கீழே வந்துடணும். 100 ரூபா போயிட்டு வர்றது, 110 ரூபா போயிட்டு வர்றது, இது வந்து அக்யூரசி கிடையாது. இதுவும் அக்யூரசிக்குள்ளே தான் வரும். அப்போது நம்ம எடுக்கிற ட்ரேட் வந்துட்டு எந்த இடத்துல ப்ராப்பராக வந்துட்டு வருதோ அதுவும் நம்ம அக்யூரஸில் சேரும். ஏன்னா நம்ம இங்கே இடத்துல பை பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இவ்வளோ தூரம் லாஸில் இருப்போம். அப்போ இவ்வளோ தூரம் நம்ம லாஸ் பண்ண என்ன ஆகும், நம்ம கண்டிப்பாக ஸ்டாப் லாஸ் வச்சுருப்போம் இடையிலேயே. அப்போது நம்ம எந்த இடத்துல ரிவர்சல் ஆகும்னு நினைக்கிறோமோ அக்யூரேட்டாக அந்த இடத்துல ரிவர்சல் ஆகிருக்கணும். அதுதான் வந்துட்டு அதுவும் அக்யூரஸில் தான் வரும். ஓகேங்களா? இப்போ அக்யூரஸிங்கிறது நம்ம எடுக்க போகிற ட்ரேட் எந்தளவுக்கு சக்ஸஸ் ஆகுது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, நம்ம எடுக்கிற ட்ரேட் வந்துட்டு எந்த அளவுக்கு அக்யூரேட்டாக ஒர்க் ஆகுது அப்படிங்கிறதும் வந்துட்டு நம்ம அக்யூரஸில் தான் கொண்டு வரணும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி தான் வந்துட்டு உங்களுக்கு டாப் நாச்சாக இருக்கும் நீங்கள் கற்றுறதுக்கு அப்புறமா. இந்த ரிவர்சல்லையும் பார்க்கும்போது உங்களுக்கு கிட்டத்தட்ட 29 பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இந்த 29 பேட்டர்ன்ஸையும் நம்ம கற்றுக்க போகிறோம். நீங்கள் போயிட்டு யூடியூப்பில் போட்டாலும் உங்களுக்கு ரிவர்சல் பேட்டர்ன்ஸ் வரும். எவ்வளோ பேட்டர்ன்ஸ் வரும்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 7 பேட்டர்ன்ஸ் தான் கிடைக்கும். அதுக்கு மேலே உங்களுக்கு பேட்டர்ன்ஸ் வந்துட்டு அதில் கிடைக்காது. அப்போ இந்த 29 பேட்டர்ன்ஸையும் நம்ம மாஸ்டர் பண்ணும்போது தான் இப்போ நான் சொன்னேன்ல, இது எல்லாத்தையுமே நம்ம ப்ராப்பராக பண்ணிவிட்டு நம்ம இந்த 85% நம்மளோட ட்ரேடிங்கில் லைவாக கொண்டு வர முடியும். எல்லாம் லேர்ன் பண்ணிடுவீங்களா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ரொம்ப ரொம்ப ஈஸி அண்டர்ஸ்டாண்டபிளாக தான் வந்துட்டு நான் ஃபுல் கான்செப்டையும் வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்டபிளாக தான் வந்துட்டு இருக்கும். சப்போஸ் இந்த பிட்வீன் இடத்துல வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் க்ரியேட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துலையே ஸ்டாப் பண்ணுங்கள். பிரதர் எனக்கு டவுட்டாக இருக்குது, ஒன்ஸ் அகைன் அதை சொல்லுங்கள், அவ்வளோதான். நான் கம்ப்ளீட்டாக அகைன் அதை சொல்லிவிட்டு உங்களுக்கு புரிஞ்சா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போவேன். புரிஞ்சுங்களா எல்லாருக்கும்? ஓகே ப்ரோ. ஓகே, ஓகே. இப்போ ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி என்ன ப்ரோ? ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி ஸோ ரிவர்சல் அப்படின்னு போகும்போது இந்த ரிவர்சல் அப்படிங்கிற வேர்லேயே வந்து உங்களுக்கு அந்த இடத்துக்கு போனோன்னே மார்க்கெட் வந்துட்டு அப்படியே ஆப்போசிட்டாக ரிவர்சல் ஆகிடும். அதுதான் வந்து ரிவர்சல் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நீங்கள் கேரம் அண்ட் 8 போல் பார்த்துருக்கீங்களா? கேரம் கேம் பார்த்துருக்கீங்களா? இப்போ நம்ம கேரம் ப்ளே பண்ணுறோன்னு என்ன அர்த்தம்? இப்போ வந்துட்டு ஒரு காயின் இங்கே இருக்கும். ஓகேங்களா? இது நம்ம ஸ்ட்ரைக்கர் இங்கே இருக்கும். இப்போ இந்த ஸ்ட்ரைக்கரை வச்சு இதை நம்ம ட்ரிகர் பண்ணுவோம் இந்த காயினை. ஓகேங்களா? இப்போ போர்டோட கார்னர் இது அப்படின்னு வச்சுக்கோங்க.
இந்த இந்த காயின் நம்ம ட்ரிகர் பண்ணும்போது இந்த காயின் என்ன பண்ணும், இங்கே போய் டச் ஆகும். டச் ஆகிட்டு வந்துட்டு இவ்வளோ இவ்வளோ தூரம் வரும். திரும்ப வருமா? திரும்ப ரிஃப்ளை வரும்ல? கரெக்டாக தானே சொல்கிறது? இந்த காயின் நம்ம வந்து ட்ரிகர் பண்ணுறோம். இந்த இந்த ட்ரிகர் பண்ண காயின் வந்து என்ன பண்ணும், இந்த போர்டில் போய் இங்கே பட்டுட்டு திரும்ப வந்து ரிவர்சல் ஆகும். கரெக்டாக? இதே சமயத்தில் இப்போ நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் ட்ரிகர் பண்ணுறீங்க. இதே வந்துட்டு ஒரு குட்டி பையன் எடுத்து இந்த காயினை ட்ரிகர் பண்ண சொன்னால் இந்த செவுத்தில் பட்டது இவ்வளோ தூரம் வந்திருக்குமா, இதோட கம்மியாக வந்திருக்குமா? கம்மியாக தான் வந்திருக்கும். ஓகேங்களா? அப்போது யார் ட்ரிகர் பண்ணுறாங்க, அவங்களோட ஃபோர்ஸ் என்ன அப்படிங்கிறத பொறுத்து இந்த ட்ரிகர் வந்துட்டு குறையுதா? கரெக்டாக தான் நான் சொல்கிறது, புரியுதுங்களா? புரியுதுங்களா? அப்போது எந்த ஃபோர்ஸில் வந்துட்டு இந்த ப்ரைஸ் வருது, இது ஸ்டாக்காக நினச்சிக்கோங்க. எந்த ஃபோர்ஸில் வந்துட்டு அந்த ப்ரைஸ் வருது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அதாவது எவ்வளோ தூரம் அந்த ப்ரைஸ் வந்துட்டு வந்திருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, அந்த ப்ரைஸ் திரும்ப எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம், ஃபைன் பண்ணலாம். யார் விசிறாங்க, அவங்க வந்து ஃபோர்ஸில் வருது அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம எல்லாமே இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். ஓகேங்களா? அப்போது நமக்கு இண்டிகேட்டர் மூலமாக இந்த பர்டிகுலர் டைம் பீரியடோட டேட்டா கிடச்சிரும். அந்த டேட்டாவை நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ராட்டஜி பில்டு பண்ணி பர்ஃபெக்டாக நம்ம இந்த இடத்துக்கு வரப்போகுது ப்ரைஸ் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இதை விட இன்னும் உங்களுக்கு ஈஸியாக புரிய வைக்கணும் அப்படின்னா, இப்போ இங்கே ஒருத்தர் இருக்கார். ஓகேங்களா? இவர் வந்துட்டு பாலை தூக்கி கீழே போடுறார். கீழே போட்ட உடனே பால் என்னாகும், இங்கே பட்டு மேலே போகும்ல, பட்டு மேலே போகும்ல. மேலே போயிட்டு இங்கே போன பால் மேலே இருக்குமா, திரும்ப கீழே வரும்ல, கீழே வரும்ல, கரெக்டு தானே? அப்போ வந்துட்டு ஒரு பால் வந்துட்டு ஒரு பால் நம்ம போடுறோம், அந்த பால் திரும்ப வந்துட்டு கீழே பட்டு ரீடெஸ்ட் ஆகுது அப்படின்னா திரும்ப அந்த எவ்வளோ தூரம் போகும் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். ஓகேங்களா? அப்போது இங்கேருந்து எவ்வளோ தூரம் மேலே போயிருக்கு அப்படிங்கிற தூரம் தெரிஞ்சு அப்படின்னா திரும்ப இந்த பால் வந்துட்டு எவ்வளோ தூரத்துக்கு கீழே வரும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். சேம் இதே ஃபார்மேட் வச்சு தான். ஓகேங்களா? இந்த காயின் ட்ரிகர் பண்ணுறதை வச்சுக்கோங்க. அதே மாதிரி 8 போல் கேமில் வந்துட்டு இங்கே ஒரு பால் இருக்கும். அந்த பாலை வந்துட்டு நம்ம ட்ரிகர் பண்ணும்போது சேம் அந்த டேபிளில் பட்டு வர்ற சேம் ஃபிசியாலஜி மெத்தட் தான் வந்துட்டு இங்கேயும் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். எல்லாமே மேத்தமெட்டிக்கலாக அக்யூரேசி, அதனால தான் ரொம்ப உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக கிடைக்கும். ஓகேங்களா? இதே போல் தான் வந்துட்டு உங்களுக்கு அப் ட்ரெண்டுக்கும். இப்போ இதே பால் வந்துட்டு இந்த ஹியூமன் வந்துட்டு இங்கேருந்து போடுறாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலேருந்து போடும்போது என்னாகும், பால் திரும்ப கீழே தான் வரும். பட்டு என்னாகும், பால் மறுபடியும் மேலே தானே போகும், கரெக்டு தானே? மேலே போகுது அப்படின்னா இங்கிருந்து எவ்வளோ தூரத்துக்கு எவ்வளோ ஃபோர்ஸில் பால் கீழே வருதோ அந்த ஃபோர்ஸுக்கு ஏற்ற மாதிரி தான் பால் வந்துட்டு மேலே மொமெண்டம் கொடுக்கும். கரெக்டு தானே? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுங்களா? அப்போது எவ்வளோ ஃபோர்ஸாக வருது பால் வந்துட்டு எவ்வளோ ஃபோர்ஸாக வருது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்துட்டு இந்த ப்ரொஜெக்ஷன் இருக்கும். அப்போது இந்த தூரம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த தூரத்தை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும், கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம் இது வரைக்குமே. இப்போ வரைக்கும் கரெக்டாக தான் ஒர்க் ஆகுது. உங்களுக்கு ஐடியா கிடைக்குதுங்களா எந்த மாதிரி வந்துட்டு இப்போது இந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னு? கம்ப்ளீட் ஐடியா கிடச்சிங்களா, இல்லை டவுட் இருக்குங்களா இன்னும்? ஓகேங்களா? இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா இப்போ இல்லை, இப்போ வந்துட்டு 2 பேர் இருக்காங்க. ஒருத்தங்க ஒரு 20 வயசு பையன் இருக்கான். ஓகேங்களா? ஒரு 20 வயசு பையன் வந்துட்டு ஒரு பாலை தூக்கி செவுத்தில் அடிக்கிறான். செவுத்தில் அடிக்கும் என்னாகும், பால் ஒரு குறிப்பிட்ட தூரம் வந்துட்டு போகும், போயிட்டு கீழே விழுந்துடும். ஓகேங்களா? நமக்கு போகாத மட்டும் கணக்கு வச்சுக்கலாம். ஓகேங்களா? அதே இடத்துல வந்துட்டு ஒரு 10 வயசு பையன் தூக்கி அடிக்கும்போது என்னாகும் பார்த்தீங்க அப்படின்னா பட்டு அதை விட கொஞ்சம் தூரம் தான் போகும். ஓகேங்களா? அப்போது யார் விசிறாங்க, அவங்களோட ஃபோர்ஸ் என்ன, சேம் அதே தான். என்ன ஃபோர்ஸில் வந்துட்டு இந்த பால் படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்துட்டு பால் போகும். எல்லாமே ஒரே கான்செப்ட் தான். இந்த கான்செப்ட் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம படிக்க போகிற கம்ப்ளீட் கோர்ஸும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப இதே போல் ஈஸி ஃப்ரெண்ட்லியாக வந்துட்டு உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ வரைக்கும் சொன்னதில் டவுட் இருக்குங்களா உங்களுக்கு? இந்த கான்செப்ட் ரீட்ரேஸ்மெண்ட். ஓகே சார். ஓகே, இப்போது ஒரு எக்ஸாம்பிளோட வந்துட்டு இன்றைக்கி கிளாஸஸ் முடிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி எக்ஸாம்பிள் வந்துட்டு நம்ம இதிலே ஒரு பேட்டர்ன் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இதில் கிட்டத்தட்ட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 29 பேட்டர்ன்ஸ் பக்கம் இருக்குது அப்படின்னு. அதில் இன்றைக்கி ஒரே ஒரு பேட்டர்ன் மட்டும் உங்களுக்கு ஜஸ்ட்டு சொல்லி கொடுக்குறேன். ஓகேங்களா? உங்களுக்கு ஐடியா கிடைக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? என் பேட்டர்ன்.
ஸோ என் அப்படிங்கும்போது உங்களுக்கு தெரியும் அதிலேயே மீனிங் இருக்குது. ஓகேங்களா, இதுதான் என். இதன் என் நம்மளோட ஆல்ஃபபெட்டில் தானே என் கரெக்டு தானே? ஆனால் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி என் வந்துட்டு இந்த மாதிரி க்ரியேட் ஆகுது. நம்மளோட ஸ்ட்ராட்டஜி படி வந்துட்டு என் வந்துட்டு உங்களுக்கு இப்படி தான் க்ரியேட் ஆகும். ஏன்னா மார்க்கெட் மொமெண்டம் எப்படி இருக்கும், லெஃப்ட் டு ரைட் தான் இருக்கும் ப்ரைஸ். அப்போ நமக்கு எண்ணம் வந்துட்டு இந்த மாதிரி தான் க்ரியேட் ஆகும். ஓகேங்களா, அப்போது இங்கேருந்து எவ்வளோ தூரம் இந்த ப்ரைஸ் வந்திருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு அப்படின்னா, இங்கே இருந்தால் நம்ம பால் வந்துட்டு மேலே போகிறதா நம்ம மைண்டில் வச்சுக்கணும். இது லோ ஸ்விங், இது இந்த ஸ்விங்கோட ஹை. அப்போ இங்கே இருந்தால் வந்துட்டு யாரோ பாலை தூக்கி போட்டிருக்காங்க. அப்போ இங்கே பட்டு ஸ்டாக் வந்துட்டு இங்கேருந்து மேலே போயிருக்கு. அப்போது இங்கே விசிறின பால் வந்துட்டு இங்கே பட்டு இவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படின்னா, இது எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம கண்டுபிடிச்சிருவோம். இந்த டிஸ்டன்ஸ் நமக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா, இந்த பால் இங்கேருந்து எவ்வளோ தூரம் இங்கே மேலே போகும், அதாவது இந்த ப்ரைஸ் வந்துட்டு இங்கேருந்து எவ்வளோ தூரம் மேலே போகும் அப்படிங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதுதான் என் பேட்டர்ன். ஓகேங்களா, இந்த பேஸ் பண்ணி தான் வந்துட்டு நமக்கு அடுத்த பார்க்க போகிற எல்லா பேட்டர்னுமே இருக்கும். ஓகேங்களா, அதனால் எக்ஸாம்பிளுக்காக நம்ம ஒரு பேட்டர்ன் மட்டும் பார்க்கலாம், உங்களுக்கு ஈஸியாக புரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா, அப்போது இதில் வந்துட்டு சில நம்பர்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அந்த நம்பர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு எப்படி உருவாச்சு, அந்த நம்பர்ஸ் என்ன, இது எல்லாமே வந்துட்டு நம்ம இப்போ கற்றுக்க முடியாது. ஆனால் இது வந்து ஒரு பெரிய டாபிக். ஓகேங்களா, அப்போ இந்த நம்பர் எங்கேருந்து வந்துச்சு, எப்படி இதை ப்ரிப்பேர் பண்ணாங்க, அப்படி எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கோர்ஸ்குள்ளே நீங்கள் வரும்போது ரொம்ப டீப்பாக எலாபரேட்டாக உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் கூட இல்லாமல் நான் உங்களுக்கு கிளியராக சொல்லித்தருவேன். இப்போதைக்கு இந்த நம்பர்ஸ் மட்டும் நீங்கள் ஒன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, 0.236, 0.382, 0.5, 0.618, 0.707, 0.786, 0.886. ஓகேங்களா, இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பால் போய் பட்டு திரும்புகிற இடம். ஓகேங்களா, இது எல்லாமே வந்துட்டு பாலை யாரோ தூக்கி போடுறாங்க, தூக்கி போட்ட பால் வந்துட்டு எவ்வளோ தூரம் போயிருக்கு அப்படிங்கிறத அந்த டிஸ்டன்ஸ், இந்த நம்பர் அப்படிங்கிற வச்சுக்கோங்க இப்போதைக்கு. ஓகேங்களா, அடுத்து நம்ம இந்த பால் தூக்கி போட கண்டுபிடிச்சது அடுத்து எவ்வளோ தூரம் போகும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்ல, அதுவும் நம்ம டிரைவ் பண்ணி வச்சுருப்பாங்க ஆல்ரெடி. அந்த வேல்யூ பார்க்கும்போது உங்களுக்கு 3, 2.618, 2.618, 1.414, 0.13, 0.13. அப்போது ஒரு பால் வந்துட்டு 0.236 இவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருந்துச்சு அப்படின்னா, திரும்ப அந்த பால் வந்துட்டு 0.3 வரைக்கும் மேலே போகும். இதுதான் மீனிங். இதே போல் தான் வந்துட்டு சைமல்டேனியஸாக இது எல்லாத்துக்குமே மீனிங். ஓகேங்களா, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இப்போதைக்கு. இப்போ நம்ம சார்ட்டில் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நமக்கு டி தெரியாது, நம்ம டி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, அதனால் அந்த இது வந்து எங்கேயாச்சும் வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், பால் வந்துட்டு இப்போது இங்கேருந்து இங்கே வந்த தூரம் வந்துட்டு எங்கே மார்க் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கடையில் மார்க் ஆகிருக்கும். எவ்வளோ தூரம் வந்திருக்கு யாராவது சொல்லுங்கள் ஒருத்தங்க. இந்த பால் வந்துட்டு இங்கேருந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க பாருங்கள், டிஸ்பிளே பார்த்து சொல்லுங்கள். டிஸ்பிளே தெரியுது எல்லாத்துக்குமே கிளியராக? ஹலோ,
வேல்யூ சார்? அதாவது இது வந்துட்டு ஒரு 6.4. எஸ் 0.642. அதாவது மறுபடியும் சொல்லிட்டு கரெக்டாக கவனிச்சுக்கோங்க. இங்கேருந்து வந்துட்டு பால் மேலே போயிருக்கிறதா அதாவது இங்கே பார்த்தோம்ல, எக்ஸாம்பிள் பார்த்தோம்ல, இந்த டயக்ராமில் பார்த்தோம்ல, இங்கே வந்துட்டு நம்ம ஒரு பால் வச்சு நம்ம படித்தோம். இதுவே இந்த இடத்துல ப்ரைஸாக நீங்கள் நினச்சிக்கோங்க. ஓகேங்களா? அந்த ப்ரைஸ் தான் நம்ம இங்கே பார்க்குறது. அப்போது இங்கேருந்து ப்ரைஸ் வந்துட்டு பி அப்படிங்கிற இந்த ஸ்டேஜ் வரைக்கும் போயிருக்காங்க. ஓகேங்களா? இங்கே ஆரம்பித்த பி அப்படிங்கிற பால், அதாவது ப்ரைஸ் வந்துட்டு இது வரைக்கும் போயிருக்கு. இது வரைக்கும் போன ப்ரைஸ் வந்துட்டு திரும்பவும் இங்கே வரைக்கும் வந்திருக்கு, சி வரைக்கும். ஓகேங்களா? அப்போது இந்த பியிலிருந்து சி வரைக்கும் எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0.642 அப்படிங்கிற தூரம் வந்துட்டு நகர்ந்துருக்காங்க. அப்போது என்ன சொல்லியிருக்கோம், அப்போ எவ்வளோ தூரம் நகர்ந்துருக்காங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா எவ்வளோ தூரம் நகருவாங்க மேலே அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் சொல்லியிருக்கேன். கரெக்டாக? அதுதான் நம்ம கான்செப்ட். அப்போ பார்க்கும்போது நமக்கு 0.642 அப்படிங்கிற வேல்யூ கிடச்சிருக்கு. ஆனால் நம்ம இங்கே ட்ராப் பண்ணதில் 0.642ங்கிற வேல்யூ இருக்குதா? இங்கே பாருங்கள், இருக்குதுங்களா? இல்லை. அப்போ கண்டிப்பாக இனிமேல் நம்ம கோர்ஸில் படிக்க போகிறதுக்கும் வந்துட்டு அக்யூரேட்டான வேல்யூ கிடைக்காது. அப்போது இந்த 0.642 அப்படிங்கிற வேல்யூ வந்துட்டு இதில் எதுக்கு நியரஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போ சொல்லுங்கள், 642 அப்படிங்கிறது இதில் எதுக்கு நியரஸ்ட்டாக இருக்கும்? எக்ஸாக்ட்லி. அப்போது 0.618 போகுது அப்படின்னா நமக்கு அந்த பால் எவ்வளோ தூரம் போக வாய்ப்பு இருக்குது? அந்த ப்ரைஸ் திரும்பவும் 1.168. வெரி குட். அவ்வளோதான், கான்செப்ட் புரிஞ்சிருச்சு. அப்போது இப்போ நம்ம பார்த்தோம்ல எவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த பால் கீழே வந்துருக்கு அப்படின்னு. அதோட வேல்யூ எதுக்கு கீழே இருக்குது? ஏசி அப்படிங்கிற வேல்யூ கீழே இருக்கா? ஏசி கிடைக்கல தானே அந்த டிஸ்டன்ஸ் இருந்துச்சு. அப்போது இது வந்துட்டு ஏசியோட டிஸ்டன்ஸ். நம்ம எந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம்? பிக்கும் டிக்கு இருக்க டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போது இது வந்துட்டு பிடியோட டிஸ்டன்ஸ். அப்போ ஏசியோட டிஸ்டன்ஸ் இதாக இருந்துச்சுன்னா பிடியோட டிஸ்டன்ஸ் இதாக தான் இருக்கும். டிரைவ் பண்ணிட்டோமா? அப்போ அந்த ஏசி அப்படிங்கிற நேமுக்கு என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீட்ரேஸ்மெண்ட் சொல்லுவாங்க. பிடியோட மொமெண்டம் பேர் வந்துட்டு ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்க. இந்த ரீட்ரேஸ்மெண்ட் என்ன, ப்ரொஜெக்ஷன் என்ன, எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம், கோர்ஸ் கற்றுக்கும் போது ரொம்ப டீட்டெயில்டாக அதை பற்றி தெரிஞ்சுப்போம். இப்போதைக்கு இது எப்படி ஒர்க் ஆகுது மட்டும் பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போது ஏசிவில் நமக்கு ஆல்ரெடி கிடச்சிருச்சு 0.618க்கு நியரஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு. அப்போது 618 வந்துருந்துச்சு அப்படின்னா ஸ்டாக் கண்டிப்பாக 1.1680 வரைக்கும் போகும் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நம்ம ட்ரா பண்ணோம். ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம என்ன டூல் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, இங்கே இருக்கிற ஃபிப்னாக்கி டூல் தான் யூஸ் பண்ணுவோம். இது எல்லாமே நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு நம்ம கோர்ஸ் படிக்கும்போது பார்க்கலாம். ஓகேங்களா? அப்படி யூஸ் பண்ணும்போது நம்ம இப்படி தான் ட்ரா பண்ணுவோம். ட்ரா பண்ணும்போது இங்கே பாருங்கள், இங்கே 1.618 இங்கே இருக்குங்களா? தெரியுதுங்களா? இங்கே நான் மார்க் பண்ணுற இடத்துல பாருங்கள், மவுஸ் கொண்டு போகிற இடத்துல பாருங்கள், 1.618 இருக்குங்களா? அந்த 1.618ல் என்ன ப்ரைஸ் இருக்குது பாருங்கள், 2761.60 இருக்குங்களா? அந்த ப்ரைஸை வந்துட்டு இந்த டி ஜோனில் மார்க் பண்ணணும். செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கோஆர்டினேட்ஸ் வரும். இந்த கோஆர்டினேட்ஸில் போய்ட்டு 4வது ப்ரைஸில் போய்ட்டு அதுதான் டி பாயிண்ட். 4வது ப்ரைஸில் போய்ட்டு 2761.60 டைப் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துருங்க. இங்கே வேல்யூ வந்துச்சு உங்களுக்கு? அக்யூரேட்டாக வந்துருச்சுங்களா வேல்யூ? 1.618 அப்படின்னு சொல்லுங்க ப்ளீஸ். நம்ம பிசி வந்துட்டு 0.642, அது வந்து 618க்கு தான் நியரில் இருக்குது. பட் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் அந்த வேல்யூ எடுக்கிறோம். பட் இங்கே பிடி மட்டும் அது எப்படி அக்யூரேட்டாக எடுத்துக்கிறோம் 1.168? அதுதான் நம்ம ரூல். இது வந்துட்டு உங்களுக்கு இந்த வேல்யூ டிரைவ் பண்ண ஸ்டோரி தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? இப்போதைக்கு இந்த வேல்யூ மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கோர்ஸ்குள்ளே போகும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? இந்த நம்பர்ஸ்லாம் எப்படி வந்துச்சு, இந்த நம்பர்ஸ் எப்படி டிரைவ் பண்ணுறாங்க, இது எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம ஹார்மோனிக்கை செப்பரேட்டாக பார்க்கும்போது நம்ம படிக்கலாம். ஓகேங்களா பிரதர்? ஓகே. இப்போது இங்கே வாட் எவர் நம்பர்ஸ் வரலாம், ஆனால் நமக்கு ப்ரொஜெக்ஷன் வந்துட்டு அக்யூரேட்டாக இருக்கணும். அக்யூரேட்டாக தான் வரும். உங்களுக்கு ட்ரா பண்ணிங்க அப்படின்னா இதே மாதிரி அக்யூரேட்டாக வரும் 1.618 அப்படிங்கிற மாதிரி. அப்போது இந்த ப்ரைஸ் நமக்கு தெரியும். இங்கே நமக்கு கிளியராக ஒரு மார்க்கிங் வேணும் அப்படிங்கிறதுக்காக
இந்த 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 ப்ரைஸை அகைன் காப்பி பண்ணிவிட்டு ஏதாச்சும் மார்க்கிங் நான் பண்ணி வச்சுக்கிறேன். ஹரிசாண்டல் எடுத்துக்கிறேன். எடுத்து இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதோட கோஆர்டினேட்ஸில் போயிட்டு எக்ஸாக்டான ப்ரைஸை வந்துட்டு கொடுத்துட்றேன். இப்போ எக்ஸாக்டாக அங்கே போய் உட்காந்துரும், சிட் ஆயிரும். இப்போ இன்னொரு ஜோன் நம்ம வரையும், செகண்ட் ஜோன் வரையும். அந்த ஜோன் வரையறதுக்கு வந்துட்டு ஏ பி சியை மார்க் பண்ணி ஜோன் 1க்கு நேராக என்ன ப்ரைஸ் இருக்குன்னு பார்ப்போம். அந்த ப்ரைஸை வந்து நீங்கள் மார்க் பண்ணுவோம். ஓகேங்களா. இதெல்லாம் ஏன் மார்க் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம கிளாஸ் பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போது ஜோன் 1க்கு நேரம் என்ன ப்ரைஸ் இருக்குது? 2745.05. ஓகேங்களா. இப்போ இது ஓகே கொடுத்தோம் அப்படின்னா எக்ஸாக்டாக அந்த ப்ரைஸில் போய் சிட் ஆயிரும். இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்ம ஒவ்வொரு ப்ரைஸையும் வந்துட்டு மார்க் பண்ணுவோம். ஏன்னா நம்மளோட ஸ்ட்ராட்டஜி பொறுத்தளவுக்கும் ஒரு ப்ரைஸ் மொமெண்ட்டும் ரொம்ப முக்கியம். 0.5 தான் இருக்குது அப்படின்னு சொல்லி விட்டுறக்கூடாது. நம்ம அதையும் வந்துட்டு எக்ஸாக்டாக மார்க் பண்ணணும். ஓகேங்களா. அப்போது இந்த ப்ரைஸை வந்துட்டு இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம். இப்போ நமக்கு தெரிஞ்சிருச்சு ஸ்டாக் வந்துட்டு இது வரைக்கும் தான் போவாங்க, இதுக்கு மேலே போக மாட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ட்ரி எடுக்க வெயிட் பண்ணுவோம். ஓகேங்களா. என்னாச்சு, டச் ஆயிடுச்சிங்களா? டச் ஆகிடுச்சிங்களா மேலே? இங்கே டச் ஆச்சுங்களா? இங்கே டச் ஆகிட்டு கிட்டத்தட்ட எவ்வளோ வரைக்கும் வந்து பாருங்கள், ஆல்மோஸ்ட் 5% கீழே வந்துடுச்சு. ஓகேங்களா. எகெயின் வந்துட்டு நமக்கு என்ட்ரி கிடச்சிருக்கு. ஓகேங்களா. கரெக்டாக அந்த பாயிண்ட் வரும்போது நம்ம செலக்ட் பண்ணிடணும் அப்படிங்களா? இல்லை பிரதர், அதை நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இப்போ நம்ம மார்க் பண்ண ஜோனை அவங்க கிராஸ் பண்ணி க்ளோஸ் வச்சுருக்காங்களா? வச்சுங்களா. இதுதான் நம்மளோட ஸ்டாப் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த லைனை ஸ்டாப் லாஸை வச்சுருந்தோம் அப்படின்னா, இப்போது நம்ம ஸ்ட்ராட்டஜி பொறுத்தளவுக்கும் நம்மளோட ஸ்டாப் லாஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எந்த டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா இங்கே டே டைம் ஃப்ரேம் வச்சுக்கிறேன் நான். இப்போ நம்ம டே டைம் ஃப்ரேமில் ஒரு சார்ட் வரைகிறோம் அப்படின்னா நம்ம ஸ்டாப் லாஸ் வந்துட்டு அந்த டே டைம் ஃப்ரேம் க்ளோஸ் ஆகிற சமயத்தில் அங்கே இருந்தால் மட்டும் தான் எக்ஸிட் ஆகும். நம்ம மார்னிங் ஓப்பன் ஆகும்போது பார்க்குறோம் ஜோனுக்கு வெளியே இருக்காங்கன்னு சொல்லி போட்டு நம்ம எக்ஸிட் ஆகக்கூடாது. நம்ம ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ணி ஈவினிங் எந்த டைமில் இருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு நம்ம எக்ஸிட் ஆகணும். ஓகேங்களா. நம்ம எந்த டைம் ஃப்ரேமில் நம்ம அந்த சார்ட்டை நம்ம வரைகிறோமோ அந்த டைம் ஃப்ரேமில் ஸ்டாக் வந்துட்டு அந்த ப்ரைஸுக்கு கீழே இருக்காங்க அப்படின்னா தான் எக்ஸிட் ஆகணும். இப்போ பாருங்கள், மார்னிங் வந்துட்டு சார்ட் எங்கே ஓப்பனாக இருக்காங்க, ஸ்டாக் வந்துட்டு கிட்டத்தட்ட இங்கே ஓப்பனாக இருக்காங்க, இங்கே ஓப்பனாக இருக்காங்க. ஓகேங்களா. இங்கே ஓப்பனான மார்க்கெட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் இங்கே வரைக்கும் போயிருக்கு. ஓகேங்களா. இப்போ நம்ம ரிவர்சல் வரைஞ்சிருக்கோம், அதாவது பியரிஷ் ரிவர்சல் வரைஞ்சிருக்கோம். அப்போ பியரிஷ் ரிவர்சல் அப்படின்னா இந்த பாயிண்ட்டுக்கு மேலே ப்ரைஸ் போயிடுச்சு அப்படின்னா அது வந்துட்டு நமக்கு ஸ்டாப் லாஸ் மாதிரி தான். ஆனால் வந்து என்னாச்சு, இங்கே வந்துட்டு டைமிங் வந்துட்டு நமக்கு அன்றைக்கி டே முடியல, டே முடிவு வெயிட் பண்ணும்போது ஈவினிங் முடியும் போது இங்கே தான் முடிஞ்சிருக்கு. அப்போ முடியும் போது நம்ம ஜோனுக்கு கீழே தான் முடிஞ்சிருக்கு. அப்போ இது வந்துட்டு இது ஃபெயிலியர் கிடையாது. அப்போ நீங்கள் பார்க்கும்போது நம்ம வரைஞ்ச ஜோனுக்கு கீழே மேலே வந்துட்டு எந்த ப்ரைஸுமே டச் ஆகலை, எல்லாமே வந்துட்டு அந்த ஜோனுக்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா. இப்படி தான் நமக்கு பர்ஃபெக்டாக ரிவர்சல் கொடுக்கும். பார்த்தீங்களா. இங்கேயும் வந்துட்டு நம்ம ஒரு ஆப்ஷன் எடுத்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 3 நாளில் கிட்டத்தட்ட எவ்வளோ பர்சன்டேஜ் புக் பண்ணிக்கலாம். ஆப்ஷன்ஸில் 5% எப்படி எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்? யாராச்சும் ப்ராஃபிட்டபிள் இது எக்ஸ்பென்ஷன் ட்ரேடர் இருக்கீங்களா உள்ள? ஆப்ஷன்ஸ் பண்ணியிருக்கீங்களா யாராச்சும்? ஸோ 5% அப்படிங்கிறது வந்துட்டு ஆப்ஷன்ஸில் ஒரு பெரிய ப்ராஃபிட், ரொம்ப பெரிய ப்ராஃபிட். ஓகேங்களா. அதுவும் நீங்கள் என்ட்ரி எடுத்த 1 2 3 மூணாவது நாள் கிடச்சிச்சு அப்படின்னா அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட்டாக கிடைக்கும். அதே மாதிரி தான் இங்கேயும், இங்கே நீங்கள் திரும்ப ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த என்ட்ரியில் வந்துட்டு நீங்கள் எடுத்திருந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இதோ வந்துட்டு 5% மேலே உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஓகேங்களா. இங்கே எடுத்திருந்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இதோ வந்துட்டு 5.2% கிடச்சிருக்கு. இங்கே வந்த ப்ராஃபிட்டுக்கும் இங்கே வர ப்ராஃபிட்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன்னா இங்கே வாங்கும்போது உங்களுக்கு November 9, இங்கே நீங்கள் வாங்கும்போது November 22, ஆல்மோஸ்ட் எக்ஸ்பிரி டே கிட்ட. அப்போ இந்த ப்ராஃபிட் இன்னும் உங்களுக்கு ஹெவியாக இருக்கும். ஓகேங்களா. திரும்ப இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் December 4 ஒரு என்ட்ரி கிடச்சிருக்கு அதே இடத்துல. இப்போ இந்த இடத்துல நீங்கள் ஆப்ஷன்ஸில் செல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இங்கே எவ்வளோ பாருங்கள் 8% கீழே வந்திருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு ஜஸ்ட் நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணுறீங்க இல்லை ஏதாச்சும் டெமோ ட்ரேட் பண்ணுற ஆப் வச்சுருந்தீங்க அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. 8% ப்ராஃபிட் வந்தால் எவ்வளோ நமக்கு கிடைக்கும் அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி உங்களால் அக்யூரேட்டாக வந்துட்டு ஜோன்ஸ் மார்க் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ இது மாதிரி தான் உங்களுக்கு இந்த எண்லேயே வந்துட்டு கிட்டத்தட்ட 3 எண் பேட்டர்ன் இருக்குது. இது சேர்த்து வந்துட்டு இன்னும் 2 எண் இருக்குது. ஓகேங்களா. அப்போ அதையும் நம்ம கற்றுக்கணும். ப்ராப்பராக நம்ம கற்றுக்கிட்டு இந்த 26 பேட்டர்ன்ஸ் எந்த அளவுக்கு நம்ம மாஸ்டர் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்மளோட ட்ரேடிங் அப்படிங்கிறது ஃபர்தராக நல்லாயிருக்கும்.
ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு ஐடியா கிடச்சிங்களா? எந்த மாதிரி நம்ம கற்றுக்க போகிறோம், எந்த விஷயத்தை கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிற ஐடியா கிடச்சிங்களா? இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்களா இதை கற்றுக்கிறதுக்கு? ஏன்னா நம்ம லேர்ன் பண்ண போகிறதுல நம்ம கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் இருக்கணும். ஓகேங்களா? இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும்தான் நம்ம ரொம்ப ஈஸியாக ஏர்ன் பண்ண முடியும். ஓகேங்களா? அதே போல் வந்துட்டு நம்ம இப்போது கற்றுக்க போகிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ரொம்ப ரொம்ப ஈஸி தான். எந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி படிக்கும்போதும் சரி, நம்ம ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி நம்ம சொல்லும்போதும் சரி, ஒவ்வொரு செக்மெண்ட் நம்ம பார்க்கும்போதும் சரி, ஓகேங்களா? நம்ம ஒரு சின்ன அசைன்மெண்ட் கொடுப்போம். அசைன்மெண்ட் என்ன அப்படின்னா, நம்ம இங்கே கற்றுக்கிட்ட ஸ்ட்ராட்டஜியை வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் போயிட்டு என்ன பண்ண போகிறீங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஆப் ஓப்பன் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்டாக் ஓப்பன் பண்ணி நம்ம கற்றுக்கிட்ட ஸ்ட்ராட்டஜி சும்மா போஸ்ட் மார்க்கெட்டில் போயிட்டு அதை ட்ராப் பண்ணுவீங்க. அதை ட்ராப் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை ஒரு இந்த மாதிரி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணியோ காப்பி பண்ணி எனக்கு அனுப்ப போகிறீங்க. அவ்வளோதான் வித்தியாசம். இந்த அசைன்மெண்ட்டை யாரெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் இதுக்கு முன்னாடி 2 பேட்ச் முடிஞ்சிருக்காங்களே, யாரெல்லாம் பர்ஃபெக்டாக அசைன்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாமே இப்போ ரீசெண்டாக நல்ல நல்ல ப்ராஃபிட் பண்ணி எனக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எப்போவுமே வந்துட்டு ப்ராக்டிஸ் தான் ஒருத்தங்களை வந்துட்டு மேலே கொண்டு வரும். நம்ம இப்போ சொல்லித்தரும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ சொல்லித்தரும்போது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுங்களா ஜோன் மார்க் பண்ணுறதுக்கு? ஆனால் நீங்கள் மார்க்கெட்டில் போயிட்டு நீங்கள் ஜோன் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போது ஈஸியாக கண்டுபிடிக்கணும்னா இதே பட்டனை இங்கே 10 தடவை ட்ராப் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு ஒரு ப்ரைஸ் மொமெண்ட்டை பார்த்தா தெரிஞ்சிடும். கண்டிப்பாக இங்கே வந்துட்டு 642 தான் வரும் அப்படிங்கிற அந்த அளவுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் ஆகிடலாம். அந்த அளவுக்கு இங்கே ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு இந்த விஷயம் மட்டும் இல்லை, எல்லா விஷயமும் ஈஸியாகும். கரெக்டாக தான் நான் சொல்கிறது? தப்பாக சொல்கிறேன்னா? கரெக்டாக தானே பிரதர்? ஓகே. அப்போது நம்ம கற்றுக்கிறதுல தெளிவாக இருக்கணும். என்ன கற்றுக்க போகிறோம் அப்படிங்கிறது இப்போ நம்ம கிளியர் ஆகிட்டோம். ஓகேங்களா? ஸோ டோட்டலாக நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி 29 பேட்டர்ன்ஸ் வந்துட்டு கற்றுக்க போகிறோம். ஸோ இப்போ வந்துட்டு ஓப்பன் டிஸ்கஷன் அப்படிங்கிறனால இது வந்துட்டு கண்டிப்பாக யூடியூப்பில் இருக்கும். ஒருவேளை நீங்கள் மீட்டிங் பாதியில் வெளியே போயிருந்தீங்க, ஏதாச்சும் நெட் இஷ்யூனால வந்து உங்களுக்கு கவர் ஆகலைனாலும் உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்துட்டு யூடியூப்பில் இருக்கும். நம்மளோட டெலகிராம் பேஜ்லேயும் இதை போட்டுருவோம். நீங்கள் எப்போ வேணால் இதை எடுத்து நீங்கள் பார்த்துக்கலாம், ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நியூவாக பார்க்குறவங்க இல்லை யூடியூப்பில் பார்க்குறவங்க வந்துட்டு இதை கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா இது வந்துட்டு பெய்டு கோர்ஸ் தான். ஏன் என்னால் ஃப்ரீயாக கொடுக்க முடியாதான்னு கேட்பீங்க. ஃப்ரீயாக என்னால் கொடுக்க முடியும். ஆனால் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு அதில் எந்த விதமான ஒரு பெனிஃபிட் இருக்காது. கரெக்டாக தானே? இப்போ நான் இந்த ஸ்ட்ராட்டஜி ரெடி பண்ணுறேன் அப்படின்னா நான் மட்டும் உட்காந்து கண்டிப்பாக ரெடி பண்ண கிடையாது. இப்போ எனக்கு கீழே என்னோடய டீம்ஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணுறாங்க. ஒருத்தங்க கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க வந்துட்டு நான் கொடுக்குற வீடியோஸ் எடிட் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ டீமாக தான் வந்துட்டு இதை நாங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். அப்போது அந்த டீமுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நம்ம ப்ரொவைட் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ஒரு ஒர்க்குக்கு போகிறோம் அப்படின்னா இது ஒரு ஒர்க்கு தானே. ஓகேங்களா? இப்போது எத்தனை பேர் வந்துட்டு செகண்டரி ஒரு ஜாப்பாக யூஸ் பண்ணுறீங்க ட்ரேடிங்கை? அப்படி ஒரு மைண்ட்ஸில் வந்துருப்பீங்க. ஆல்ரெடி வந்துட்டு ப்ரைமரியாக ஒரு ஜாப் வச்சுருப்போம். அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ட்ரேடிங் வந்துட்டு செகண்டரி ஜாப்பாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு உள்ளே வந்திருப்போம். அதை நம்ம ப்ராப்பராக கற்றுக்கிட்டு பண்ணும்போது இன்னும் நம்ம ப்ரொஃபஷனலாக மாறலாம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு உள்ளே வந்திருப்பீங்க. அப்போது நம்ம ஒரு வேலைக்கு போகிறதுக்காக 4 வருஷம் காலேஜ் படிச்சிருப்போம், 10 வருஷம் ஸ்கூல் படிச்சிருப்போம், ஹையர் செகண்டரி ஸ்கூல் வந்துட்டு 2 வருஷம் படிச்சிருப்போம். அப்போது கிட்டத்தட்ட நம்ம ஒரு 15Kலேருந்து 4 lakh 5 lakh 10 lakh வாங்குறவங்களும் வந்துட்டு சேம் எஃபோர்ட் தான் வந்துட்டு அவங்களோட சைல்ட்ஹுட் டேஸ்லேயும் போட்டிருப்பாங்க. கரெக்டு தானே? அப்போது ஒரு விஷயத்தை நம்ம அடையணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம கற்றுக்கணும். லேர்ன் பண்ணுறதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக நம்ம பே பண்ணி தான் ஆகணும். கரெக்டு தானே? நல்ல விஷயம் நம்ம கற்றுக்க போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம பே பண்ணணும். ஆனால் நீங்கள் பே பண்ணுறதை விட ஒர்த்தான ஒரு இன்ஃபர்மேஷன் அண்ட் நாலேஜ் தான் நீங்கள் இந்த கோர்ஸ் மூலமாக எடுக்க போகிறீங்க. கண்டிப்பாக அதை நீங்கள் இன் பிட்வீன் கிளாஸஸ்லேயே நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நம்ம கொடுத்ததை விட ஒர்த்தாக தான் இருக்குது அப்படிங்கிறத. ஐ எம் ஷுர். ஓகேங்களா? அது கண்டிப்பாக நடக்கும். அப்போது கண்டிப்பாக நீங்கள் பே பண்ண தயாராக இருக்கீங்க அப்படின்னா நான் கற்றுத்தர தயாராக இருக்கேன். கற்றுத்தர மட்டும் கிடையாது, நீங்கள் கற்றுதுக்கப்புறமா இதுக்கப்புறம் ப்ரீவியஸ் பேட்சஸ் ஸ்டூடெண்ட்ஸோட உங்களெல்லாம் மிங்கிள் பண்ணி விட்ருவேன். இப்போ பேட்ச் 1 பேட்ச் 2 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மிங்கிள் ஆகிட்டாங்க. அப்போது அவங்களுக்குள்ள நாலேஜ் வந்துட்டு அவங்க அப்படியே எலாபரேட் ஆகும். அவங்க ஒருத்தங்க ஒரு மாதிரி ஸ்டாக் அனலைசிஸ் ஸ்கில் வச்சுருப்பாங்க. ஸோ இது மாதிரி பர்டிகுலராக ஒரு குரூப்பாக நம்ம வந்துட்டு மிங்கிள் ஆகி ட்ரேட் பண்ணும்போது ஸோ நம்மளோட ட்ரேடிங் குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். கரெக்டு தானே பிரதர்? நம்ம சிங்கிளாக உட்காந்து ட்ரேட் பண்ணுறதுக்கும் நம்ம ஒரு குரூப்பாக இருந்து ட்ரேட் பண்ணுறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நமக்கு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். நம்ம வந்துட்டு 10 ரூபாய்க்கு தான் டார்கெட் வச்சுருப்போம். குரூப்பாக சேர்ந்து பண்ணும்போது கான்ஃபிடன்ட் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ என்ன பண்ணுவாங்க, இல்லை பிரதர் இந்த ஸ்டாக் வந்துட்டு 15 ரூபா போக சான்ஸ் இருக்குது, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு ஒரு கிளியரான கைடன்ஸ் கிடைக்குமா? அப்போது நமக்கான கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து அதிகமாகும். அப்போ கம்யூனிட்டி ட்ரேடிங் அப்படிங்கிறது ரொம்ப பெஸ்ட்டான விஷயம். அதுவும் உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. அப்போது இப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ இருந்தாலும் சரி, உங்கள்கிட்ட எவ்வளோ கேபிட்டல் வந்துட்டு இங்கே வச்சுருந்தாலும் சரி,
இப்போ நீங்கள் இது வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணது நோ இஷ்யூ ஓகேங்களா, அதை நீங்கள் ஃபார்வர்ட் பண்ணுங்கள். இனிமேல் நியூவாக எந்த வித ட்ரேடிங்கும் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் வேணாம். இந்த செஷன் ஜஸ்ட் ஒரு 15 நாள் 15 நாளுக்கு அப்புறம் வந்துட்டு நீங்கள் எவ்வளோ பேர் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி, எவ்வளோ பேர் ட்ரேடிங் இருந்தாலும் பண்ணுங்கள். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் ஆஸ் எ ஃப்ரெண்ட் ஓகேங்களா. எதுக்காக சொல்கிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக இன் பிட்வீன் கிளாஸஸில் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ நம்ம சொல்ல போகிற ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிஸ் வந்துட்டு அந்தளவுக்கு உங்களுக்கு அக்யூரேசியாக ரிசல்ட் கொடுக்கும். அந்த ரிசல்ட் பார்க்கும்போது நீங்களே வந்துட்டு ஓகே நம்ம 15 நாளுக்கு அப்புறம் ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்ட் செட் வந்துடுவீங்க. அந்தளவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு கோர்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால தான் சொல்கிறேன், இந்த 15 டேஸ்க்கு வந்துட்டு எந்த விதமான ட்ரேடிங்கும் வேண்டாம். நம்ம ஃபுல் கான்சன்ட்ரேட் எதுக்கு பண்ணுவோம், இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் இந்த கோர்ஸை வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக எந்த விதமான டவுட்ஸும் இல்லாமல் கிளியராக கற்றுக்கணும். நீங்கள் கோர்ஸ் கற்றுக்கும் போது உங்களுக்கு எவ்வளோ டவுட்ஸ் வேணால் வரலாம், 1000 டவுட்ஸ்க்கு கேட்டால் கூட நான் உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கேன். ஆனால் கோர்ஸ் முடிச்சுட்டு லைவ் மார்க்கெட் போயிட்டு நீங்கள் டவுட்னு வரக்கூடாது, என்கிட்ட டவுட் வரவே கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் இந்த கிளாஸை யூட்டிலைஸ் பண்ணி படிச்சுக்கணும். கோர்ஸ் முடிச்சுக்குமா டவுட் கேட்டால் சொல்ல மாட்டீங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக சொல்லுவேன். ஆனால் நீங்கள் அந்தளவுக்கு நீங்கள் டெவலப் ஆகக்கூடாது. இந்த கோர்ஸ் முடிச்சு வெளியே போகும்போது நீங்கள் வந்து எப்படி இருக்கணும், ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக இருக்கணும். கம்ப்ளீட்டாக ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக இருக்கணும். எந்த விதமான சென்டிமெண்ட்டுக்கும் ஃபாலோ ஆகாமல், எந்த விதமான மார்க்கெட் வந்துட்டு கீழே வருது அப்படின்னா ஏன் கீழே வருது அப்படிங்கிற டெக்னிக்கலாக புரிஞ்சுக்கிற ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக தான் வெளியே போகணும். ஓகே தானே எல்லாருக்கும்? ஓகே தானே? ஸோ கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். நீங்கள் நினைக்கிறத விட யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக இந்த கிளாஸ். ஓகேங்களா? ஓகே. நீங்கள் இப்போ இந்த டிராயிங் எல்லாம் சொன்னீங்க இல்லைங்களா? எஸ் சார். எந்த ஆப்பில் நம்ம பண்ண நல்லா இருக்கும் கற்றுக்கிறதுக்காக? அதுக்கு ஏதாவது ஒரு சின்ன வீடியோ நான் வந்துட்டு இந்த ட்ரேடிங் வியூ தெரியுமா, யாரெல்லாம் ட்ரேடிங் யூஸ் பண்ணிக்கிறது? இது வரைக்கும் ட்ரேடிங் யூஸ் பண்ணல. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா யாருமே வந்துட்டு எதுவும் ஃபுல்லாக தெரிஞ்சுட்டு கண்டிப்பாக உள்ள வந்துருக்க மாட்டாங்க. கரெக்டு தானே? எல்லாமே நம்ம மார்க்கெட்டில் வந்துட்டு தான் கற்றுப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த ட்ரேடிங்கோட டுட்டோரியல் வந்துட்டு நம்ம எடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக டைம் இழுக்கும். ஓகேங்களா? நம்ம கோர்ஸ்க்கே வந்துட்டு கரெக்டாக 15 டேஸ் கரெக்டாக இருக்கும். அப்போது இந்த ட்ரேடிங் வியூவை யார் பர்ஃபெக்டாக சொல்லித்தராங்க அப்படிங்கிறத நான் லிஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அவங்களோட வீடியோஸ் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? அவங்களுக்கு நமக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. அவர் சொல்கிறது எனக்கு ரொம்ப கிளியராக புரியுது, எனக்கே புரியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கும் புரியும் அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்துட்டு அந்த லிங்க்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஜஸ்ட் அவங்க வீடியோ போய் பாருங்கள். இந்த ட்ரேடிங் வியூனா என்ன, அதை எப்படி யூஸ் பண்ணணும், இதில் இருக்கிற ஒவ்வொரு சிம்பிளுக்கு என்ன மீனிங், இது நமக்கு எந்த மாதிரி இண்டிகேட் பண்ணணும், எல்லாத்தையுமே வந்துட்டு டீட்டெயில்டாக ரொம்ப சிம்பிளாக தமிழில் சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த வீடியோஸ் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இதை பற்றி நாலேஜ் கிடச்சிரும். இது எப்படி ட்ரா பண்ணுறதுன்னு நம்மளே சொல்லித் தருவோம். இந்த டிராயிங்ஸ் ஃபுல்லாகவே நம்ம மாஸ்டர் பண்ணிடலாம் இந்த கோர்ஸ் முடிச்சு போகிறதுக்குள்ளே. ஓகேங்களா? அதே போல் நம்ம இடையில நம்ம யூஸ் பண்ணுற எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு கொடுத்துருவோம். இப்போ நம்ம ஒரு ஸ்க்ரீனர் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஸ்க்ரீனர் லிங்க் வந்துட்டு அந்த செஷன் முடிஞ்சாலும் உங்களுக்கு கையில் கிடச்சிரும். எல்லாமே உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்துட்டு உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? இப்போ பார்த்த வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா? சார் வணக்கம். சொல்லுங்கள் சார். சார் இப்போ இந்த ஸ்க்ரீனர்லாம் வந்து ஸ்பெசிஃபிக்காக எதுவும் டெடிகேட்டட் ஸ்க்ரீனர் அந்த மாதிரி இருக்குங்களா? பர்டிகுலர் இப்போ லிங்க் கொடுத்துறேன்னு சொல்லியிருக்கீங்க இல்லைங்களா? ஸோ ஒவ்வொரு கிளாஸில் ஒவ்வொரு ஸ்க்ரீனருக்கு லிங்க் வந்துடும். இல்லை இதுக்குன்னு ஸ்பெஷலைஸ்டாக ஏதாச்சும் வெப்சைட் அந்த மாதிரி எதுவும் இருக்குங்களா? இல்லை சார், ஸ்பெசிஃபிக்காக அப்படின்னு சொல்ல முடியாது. ஸ்கின்னர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் ஆஃப் ஸ்கின்னர்ஸ் இருக்குது. இப்போது ஸ்டாக் ஸ்கின்னர்னு ஒரு இது பார்த்துருக்கீங்களா? இல்லை சார். இந்த ஸ்கின்னர் பார்த்துருக்கீங்களா? இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்துட்டு நீங்கள் ஒரு டாடா மோட்டார்ஸ் அப்படின்னு செக் பண்ணிங்க அப்படின்னா இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேபிட்டல் என்ன, இந்த கம்பெனியோட பி ரேஷியோ என்ன இருக்குது, ஓகேங்களா, ஆர்ஓசி என்ன, எல்லா டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு பர்டிகுலராக பிரித்து தந்துடும். ஓகேங்களா? அதே சமயத்தில் அவங்களோட ஃபுல் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸும் வந்துடும். இவங்களோட பேர் கம்பெனிஸ் எந்த மாதிரி இருக்காங்க, இந்த கம்பெனிஸ் அதுலேருந்து எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்காங்க, அவங்க குவார்ட்டர் ரிசல்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ப்ராஃபிட் லாஸ் என்ன, எல்லாமே வந்துடும். இன்க்ளூடிங் வந்துட்டு ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வரைக்கும் வந்துடும். இது பார்த்துருக்கேன் சார். இப்போ மணி கண்ட்ரோல்லையோ ஜெரோதாவிலையோ இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் இருக்கு. இருக்கு. அந்த ரிலேட்டட் டு கிராஃப்ஸ். ஸோ இப்போ நான் வரைஞ்ச டிராயிங் கேட்குறீங்களா சார்? எஸ் சார். இந்த டிராயிங்ஸ் வந்துட்டு யாருமே கொடுக்க மாட்டாங்க சார். ஓகேங்களா? இதை நம்ம லேர்ன் பண்ணால் மட்டும்தான் கற்றுக்க முடியும். ஓகேங்களா? இது வந்துட்டு உங்களுக்கு இப்போ யூடியூப்பில் போட்டிங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 7 பேட்டர்ன்ஸ் வந்துட்டு சொல்லி தருவாங்க. ஓகேங்களா? ஆனால் ஹார்மோனிக் பொறுத்தளவுக்கும் கிட்டத்தட்ட 28 பேட்டர்ன்ஸ் இருக்குது. அப்போ நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதை கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கணும். கரெக்டாக தானே சார்? ஒரு விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அந்த விஷயத்தை கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிட்டால் தான் அதோட ஃபுல் அப்ளிகேஷனையும் நம்ம யூஸ் பண்ண முடியும்.
இப்போ நம்ம 7 பேட்டர்ன்ஸ் மட்டும் கற்றுக்கிட்டு நம்ம மார்க்கெட் போனோம் அப்படின்னா அங்கே வேறு ஏதாச்சும் பேட்டர்ன் கிரியேட் ஆச்சுன்னா அந்த இடத்துல நம்ம என்ட்ரி ஃபெயில் ஆகிடும். திரும்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயமே நமக்கு தெரியாது. அப்போ ஒரு விஷயத்தை கற்றுக்கிறோன்னா நம்ம ஃபுல்லாக கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்துட்டு நம்ம கம்ப்ளீட்டாக அதை கொடுத்துட்ருக்கோம். ஓகே சார், ஓகே ஓகே. ஓகே சார். ஸோ நீங்கள் வந்துட்டு ஸ்க்ரீனர்லாம் ஒரி பண்ணிக்காதீங்க. கம்ப்ளீட்டாக எல்லாமே எப்படி அந்த ஸ்க்ரீனை யூஸ் பண்ணணும், எப்படி அந்த ஸ்க்ரீன் ஒர்க் ஆகுது, அதோட டெஃபினேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம ஒவ்வொரு டாபிக் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜிஸ் பார்க்கும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டாக கொடுத்துருவோம். ஓகேங்களா? ஓகே சார், ஓகே ஓகே ஓகே. ஓகே. வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குங்களா ரிலேட்டடாக? ஹலோ, டவுட் இருந்தால் கேளுங்க, இல்லை மைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஹலோ ப்ரோ, கேட்குதா நான் பேசுகிறது? சொல்லுங்கள் சார், கேட்குது சார். இப்போ வந்து அப்கமிங்கில் வர ஸ்டாக் ஸ்பிளிட்டு, ஸ்டாக் ரிலேட்டடாக நியூஸு அதெல்லாம் வந்து எந்த வெப்சைட்டில் பார்த்தா பெஸ்ட்டாக இருக்கும்? அது வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பல்ஸ் நியூஸ்னு ஒரு அப்ளிகேஷன் இருக்குது. ஓகேங்களா? இது ஜெரோதா வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஜெரோதா தான் இது வந்து கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நீங்கள் யார் வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதுவும் இந்த வெப்சைட்டும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் வந்துட்டு நான் ஸ்ப்ளிட் அந்த மாதிரி நியூஸ் வரும் பார்ப்பேன். மற்றபடி ஒரு கம்பெனி பற்றி நியூஸ் வேணும் அப்படின்னா நான் டேரெக்டாக எங்கே போவேன் அப்படின்னா எக்ஸ்க்கு தான் போவேன். எக்ஸ் மீன்ஸ் ட்விட்டர். ஓகேங்களா? ட்விட்டர் வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் அண்ட் கம்ஃபர்டபுள் ஒன். உங்களுக்கு எந்த விதமான ஃபேக் நியூஸும் அவ்வளோ சீக்கிரம் வராது எக்ஸில். ஓகேங்களா? மேக்ஸிமம் உங்களுக்கு வெரிஃபைட் நியூஸாக தான் இருக்கும். நீங்கள் என்னென்ன பேஜை ஃபாலோ பண்ணுறீங்க அதை பொறுத்து வந்துட்டு கண்டிப்பாக அந்த நியூஸஸ் அப்படிங்கிறது மாறும். ஓகேங்களா? அப்போ எக்ஸில் வந்துட்டு நீங்கள் எக்ஸ் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃப்ரீக்க நியூஸ் வேணும் அப்படின்னா இந்த பல்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு வெப்சைட்டாகவும் இருக்கும், ஆப்பாகவும் இருக்கும். ஜெரோதா தான் கொடுக்குறாங்க. இது சேஃப் தான் உங்களுக்கு. ஓகேங்களா? சரி ப்ரோ, இப்போ ட்ரேடிங் பண்ணுறதுக்கு வந்து எந்த டிமெண்ட் அக்கௌண்ட் கரெக்டாக இருக்கும்? நான் ஆல்ரெடி வந்து க்ரோவும் ஐஎன்டி பண்ணி யூஸ் பண்ணுறேன். நான் வந்து ஸ்விங் ட்ரேடிங் அந்த மாதிரி தான் பண்ணுவேன். இந்த இன்ட்ராடேலாம் பண்ணது கிடையாது. இப்போ அதுக்கு பெஸ்ட்டாக என்ன டிமெண்ட் அக்கௌண்ட் என்ன கரெக்டாக இருக்கும்? ஆக்சுவலாக வந்துட்டு நம்ம ஸ்ட்ராட்டஜி பொறுத்தளவுக்கும் நம்ம பேப்பர் ட்ரேட் பண்ணுவோம். பேப்பர் ட்ரேட் அப்படிங்கிறது வந்துட்டு நோட் பண்ணி பண்ண மாட்டோம், டிஜிட்டலைஸாக பண்ணுவோம். அதாவது விர்ச்சுவல் மணி வச்சு பண்ணுவோம். ஓகேங்களா? விர்ச்சுவல் மணி வச்சு பண்ணும்போது நமக்கு விர்ச்சுவல் மணி நமக்கு டேரெக்டாக தெரியாது. ஓகேங்களா? நம்ம சென்சிபிள் அப்படிங்கிற ஒரு ஆப்பில் பண்ணுவோம். ஓகேங்களா? அந்த சென்சிபிள் ஆப்பை வந்துட்டு உங்களுக்கு ஏஞ்சல் 1 அண்ட் ஜெரோதா இந்த 2 அக்கௌண்ட் வச்சுருந்தா கம்ப்ளீட்லி ஃப்ரீ. ஓகேங்களா? இல்லைனா உங்களுக்கு ஒரு வாரம் தான் ஃப்ரீயாக இருக்கும். நம்ம லேர்ன் பண்ணுற டைம் மட்டும் தான் ஃப்ரீயாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் அதுக்கு ப்ரீமியம் கட்டுற மாதிரி இருக்கும். அப்போது நீங்கள் வந்துட்டு உங்களோட டிமெட் வந்துட்டு ஜெரோதாலேயோ இல்லை ஏஞ்சல் 1லையோ இருந்துச்சுன்னா மோர் கம்ஃபர்டபுள் ஃபார் அஸ். ஓகேங்களா? ஓகே. மற்றபடி உங்களுக்கு புரோக்கர் அப்படின்னு பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக எல்லாருமே சேம் சர்வீஸ் தான் ப்ரொவைட் பண்ணுறாங்க. எல்லாருமே செபி கீழே தான் இருக்காங்க. கம்ப்ளீட்டாக வேறு எந்த ஒரு உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது. மேபி வந்துட்டு ப்ரோக்கரேஜில் 10 ரூபா 5 ரூபா டிஃப்ரென்ஸ் இருக்குமே தவிர மற்றபடி ப்ரோக்கரில் வந்துட்டு எந்த விதமான டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ அப்ளிகேஷன்ஸ் மட்டும் அடிக்கடி மாறிட்டே இருக்கும். ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ண போகிறோம், நம்ம ட்ரேடிங்க்கு வந்துட்டு எது கரெக்டாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறோமோ அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். மற்றபடி நம்ம புரோக்கர் வச்சு நம்ம ட்ரேடிங் பண்ணுறது வந்துட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார்கிட்ட வேணால் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. ப்ரோ சொல்லுங்கள் ப்ரோ. கிளாஸ் ஸ்டார்ட் ஆனதும் அந்த வீடியோ ரெக்கார்டெல்லாம் அனுப்பிச்சிடுவீங்களா? இல்லை, இந்த ரெக்கார்டிங்கே உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? இந்த ரெக்கார்டிங்கும் நமக்கு கிடைக்கும். இது ஓகே. மற்ற கிளாஸ் ஸ்டார்ட் ஆன வீடியோ ஷுர். நம்ம இப்போ 7 மணிக்கு மீட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா 7 மணிலேருந்து அன்னைக்கு மீட்டிங் முடிகிற வரைக்கும் என்ன நடந்துச்சோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ரெக்கார்டிங்ஸ் கிடச்சிரும் ரெகுலராக டே பேசிஸில். ஓகேங்களா? ஓகே. ஸோ அதே போல் செஷன்ஸில் வந்துட்டு ரொம்ப என்கேஜிங்காக ட்ரை பண்ணுங்கள். ஓகேங்களா? நான் ஜஸ்ட் உங்களோட ஃப்ரெண்டு தான். ஓகேங்களா? நான் பெரிய ஆளாக கிடையாது, உங்கள் ஃப்ரெண்டு தான். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட இப்போ டவுட்னா கேட்பீங்களா, ஓப்பனாக கேட்பீங்களா, இது சொல்லுப்பா அது சொல்லுவா அப்படின்னு. அந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சரி ரிலேட்டட் டு தி நம்ம பார்க்குற டாபிக் அவுட் ஆஃப் சிலபஸ் வேணாம். ஓகேங்களா? அவுட் ஆஃப் சிலபஸ் நம்ம பேசுறதுக்கு வந்துட்டு கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் அவுட் ஆஃப் சிலபஸ் பேசிக்கலாம். ஓகேங்களா? அப்போது இந்த கோர்ஸ் டைமில் உங்களுக்கு நம்ம கற்றுக்க போகிறத பற்றி என்ன டவுட் இருந்தாலும் சரி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டாவோ உங்கள் பிரதராவோ நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் தாராளமாக கேட்கலான்ட்டு. ஏன்னா நம்ம கற்று தான் வந்திருக்கோம். நீங்கள் பே பண்ணியிருக்கீங்களா? ஸோ நீங்கள் பே பண்ணியிருக்கீங்க, நான் அந்த காசை நான் வாங்கியிருக்கேன். அப்போ உங்களுக்கு நான் கம்ப்ளீட் சொல்லித்தர கடமைப்பட்டிருக்கேன். கரெக்டு தானே? அப்போ நீங்கள் டவுட் வந்துச்சுன்னா தாராளமாக கேட்கலான்ட்டு. ஓகே ஓகே. தேங்க்யூ. மற்றவங்க டவுட் இருக்குங்களா? ஓகே. கிளாஸ் முடிச்சுக்கலாமா? கிளாஸ் புரிஞ்சுங்களா? ரொம்ப ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருந்துச்சுங்களா, இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சுங்களா? கண்டிப்பாக. ஓகே.
கிளாஸ் முடிச்சுக்கலாமா? எல்லாருக்கும் ஓகேவா? ஓகே ஓகே, தேங்க்யூ ஆல், தேங்க்யூ.